ஹீரோஸ் ப்ளே பண்ண மாட்டாங்க, யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்க. சொன்னால் அது பிரச்சனை தான் வரும். யார்கிட்ட எடுத்து போனாலும் ஃபஸ்ட்டு வேண்டாம் தான் அவங்க சொல்லுவாங்க. 25 years, 20 plus states, one name, Naturals. Advanced Grow Hair and Glow Skin Clinic. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. I can't even believe that I'm sitting near Gautham sir because he's one of the main after Maniratnam sir. அப்பா கூட இல்லை, அப்பா படம் வந்து நம்ம கண்டுக்க மாட்டாங்க. சத்யன் சாருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கா சார்? ஒரே ஒரு கனெக்ஷன் தான். விண்ணை தாண்டி வருவாயா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த ஆலப்பி இது வரைக்கும் இங்கே யாருமே இந்த மாதிரி ஷூட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட பேசினார். ரொம்ப நான் மறக்கவே மாட்டேன். I have a pirated print of VTV in my laptop. While making some scenes for some random film, appa show me that scene. For inspiration, he used to ask me for a VTV scene. More science fiction is coming from Malayalam. We are always shy with aliens and sci-fi in Malayalam. But if it comes from Hollywood, we will clap it. But if you make a domestic alien film or a sci-fi film, it will be like, இந்த மாதிரி நடக்குமா நம்ம ஊரில்? Like the alien should only land in New York. அது மாற்றிட்டு கொச்சியிலும் வரலாம். குரூப் நீங்கள் ஏன் பண்ணல? ஆக்சுவலாக குரூப் வந்து எப்படின்னா அந்த டைமில் எப்படியாவது இண்டஸ்ட்ரியில் என்டர் பண்ணோம் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். ஐ நெவர் ஹேட் அன் இன்டென்ஷன் டு டைரக்ட் இட். பட் ஒன்ஸ் இட் காட் ஷெல்ஃப்ட் for 3-4 years. I had some kind of intention like whether I should ask him to direct like that. ஆக்சுவலி விநாயகன் சாரோட ரோல் தானே மம்முட்டி சார் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருந்தது. Will the audience root for Mammuka or Vinayagan in the end? They should be on Vinayagan's side. That is the ideal situation. But since he is a superstar or something like that, we had a doubt whether they will root for him or him like that. கேரக்டர் தப்பிச்சு போயிடணும் அப்படி ஒரு இது கூடாது அப்படின்னு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, as a filmmaker, have you failed or have you won? It's a discussion actually. I'm so scared of Mammootty sir. I haven't met him much. நான் அப்பா கிட்ட நம்பர் எடுத்து அப்படியே I texted for the first time. Voice note அப்படியே send பண்ணேன். Only was it, he replied. He said very happy. Send smileys and all. Congrats sir on seat. Send you a smiley. And you got a smiley from Mammuka. அஜித் கூட நான் என்னையா இருந்தாலும் பண்ணும்போது அவர் என்கிட்ட வந்து இந்த மாஸ் டயலாக்லாம் எடுத்துரு நோ இது வந்து ஏன் என்னை பற்றி அவன் ஏன் பேசுகிறான், நீ யூஸ்வலாக அது பண்ண மாட்டேன், எனக்காக தான் நீ அது பண்ணுற, வேண்டாம் உன் ரைட்டிங்கில் அந்த மாதிரி வந்ததே இல்லைன்னு அவர் சொல்லிட்டே இருந்தார். To be honest, only Mammuka is doing that right now. He chases director, he pursues stories and everything that some of the young actors doesn't do. ஒரு அப்பா டைரக்டரானா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அடிஷனல் இங்கே நிறைய பெரிய டைரக்டர்ஸ் இருக்கு, நிறைய ஆக்டர்ஸ் இருக்கு. அவரோட சில்ட்ரனை பார்த்தா அதில் எத்தனை பேர் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக டைரக்டர் இருக்கு? Fahad Fasil doesn't act. He is in a pocket. This is my first film which I am not writing. It is written by Jithu, who did Avesh. Sir சொன்ன மாதிரி the two voices has to align. அது ஒரு it's not an easy process. எனக்கும் இந்த தாட் நிறைய இருக்கும். காந்தாரா, வெற்றி சார் பண்ணுற படங்கள், ரஞ்சித், இந்த மாதிரி படங்கள் ஒரு ரூட் போனால் இன்னும் கொஞ்சம் அந்த பேன் இண்டியனாக ரீச் ஆகுமான்னு. பட் அது அந்த ஒரு மொமெண்ட்ரி தாட் தான் எப்போதுமே. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கும் போது பேனா இந்த லேப்டாப் எழுதுறது வந்து வேற விஷயம் தான் டோட்டலாகவே. Tourist family. Everyone underestimate the feel good tag is like bit irritating for me now. They treat it like feel good na okay easy pannalam. It's very tough to crack. I prefer a film like Cineulagam than Thug Life. A short story can affect me. There's a film called Echo here. They made a film called Kishkinda Kandam. It was a huge hit. Engame Poame, they made a small film which brought a different world and that's a high they get. நான் இன்றைக்கி ஏன் வந்தேன் அப்படின்னு நான் காலையில் யோசிச்சிட்டே இருந்தேன். பயங்கர டேக்அவே வந்து அவர் சொன்னது, அப்பா ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துப்பார், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த ஒர்க்குள்ளே இறங்குவார் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய டேக்அவே அதுதான். Hi everyone, Jithin and Akhil Sathyan, GVM sir and Chidambaram. Vanakkam, welcome to Cineulagam regarding Malayalam Directors Roundtable. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கு. சூப்பர். So this is the first time we doing a Directors Roundtable in Malayalam. முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். 2025. ஸோ ஆஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு டைம் பிரேக் வரும் லாங்குவேஜ்க்கு. ஏன்னா இந்த படங்கள் ஒர்க் ஆகாமல் போகலாம். பட் சடன்லி நிறைய படங்கள் ஒரே மந்தில் வந்து சக்ஸஸ் ஆன விஷயங்களும் 2025 நிறைய நடந்திருக்கு. ஸோ ஹவ் வாஸ் 2025 ஃபார் யூ? கலம்காவல் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு டெபியூ பண்ணியிருக்கீங்க. ஓகே, எப்படி இருந்திருக்கு? அது வாழ்க்கையில் ரொம்ப பிரமாதமான இயர் தான் 2025. எப்படி தான் இங்கே மலையாளத்தில் டெபியூ பண்ண எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்குது. மம்முட்டி சார்கிட்ட அவர் கூட டெபியூ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்குது.
அந்த ஹிஸ்டரியில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக டைரக்டர்ஸ் கூட ஒரு ஹிஸ்டரி கூட இருக்குது. அப்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்புறம் அவர்கிட்ட ரீச் பண்ணி அப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண கூடி அவர் எக்ரி பண்ணி அப்புறம் ஃபிலிம் கூடி சக்ஸஸ் ஆகினால ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு இயரோட லாஸ்ட் 10 days, அதாவது டிசம்பர் 20 to 31 வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நடக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சர்வம் மாயா நடந்திருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ ஹவாஸ் தட் இது உங்களுடைய ரெண்டாவது படம். எஸ், நிவின் பாலியோட எப்படி வந்து? ஆமாம். அது ரொம்ப ஆக்சுவலாக ஐ கான்ட் ஈவன் பிலீவ் இட். இட்ஸ் மச் லைக் ஒரு சரியலாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2025 வந்து நம்ப முடியாத அளவுக்கு அழகாக வந்திருக்கு. ஏன்னா அப்பா லால் சார் கூட சத்யந்திகா மோகன்லால் ஃபிலிம் ஹிருதயபூர்வம் ஒரு படம் வந்திருக்கு. அதோட ஸ்டோரி நான் தான். ஸோ அந்த படம் இந்த வருஷம் அது ஆக்சுவலாக நல்லா போச்சு. ஓணம் ரிலீஸில் லோக்கா கூட வந்தது. ஆனால் ஸ்டில் ஒரு ஃபேமிலி அது நல்லா போச்சு. சேம் இயர் my film is happening and luckily it's all coming out very well. So இது வந்து I think of the days where me and my twin brother Anup wanted to make films. Like அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவர் வந்து படத்தில் நாங்கள் ஆக்சுவலாக ஷூட்டிங் கூட பார்க்கல ஒழுங்காக. 25 years வரைக்கும் ஒரே ஒரு படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கு ஷூட்டிங் மெட்ராஸில். கூட்டே போக மாட்டாங்க, இல்லை ஏன்னா சினிமாக்குள்ளே வேணாம் சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு அப்பா வந்து ரொம்ப இப்போ ஐ வில் டூ த சேம் ஃபார் மை சைல்டு. எதனால சார்? ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கான ஃபீல்டு. ஆக்சுவலாக அம்மா தான். We grew up in a home. I studied in a Malayalam medium school. So everything was away from the glamour. Then suddenly, I think somewhere that's how I'm very shocked seeing sir here. Like, I can't even believe that I'm sitting near Gautham sir because he's one of the main, after Maniratnam sir, அப்பா கூட இல்லை. அப்பா படம் வந்து நம்ம கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஈஸி வாட்ச் நினச்சா அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் ஈஸி சுமார் படம். இப்போ தான் அதோட வேல்யூ புரியுது. அந்த டைமில் ஆஃப்டர் சீயிங் கணத்தி முத்தமிட்டால் both me and my brother wanted to make film. Still we don't அந்த தைரியம் இல்லை. பட் சடன்லி அப்பா ரியலைஸ் தட் ஓகே இது உண்மையிலே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஐ திங்க் ஆஃப் ஆல் த மொமெண்ட்ஸ் அண்ட் சடன்லி ஐ எம் ஹியர் வித் ஹிம். தட் டு Sarvam Maya was first pitched to Harris Jaras sir. The first narration it was for Harris sir. He was the one who heard the story first and I'm sitting near. So something is wrong. I think God is somewhere. I never believed, but I think something is there. எனக்கும் அந்த மாதிரி ஒரு சரவிலான மொமெண்ட் கிடச்சிருந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு இருந்த ஒரு நாள் கலம்காவல் ஷூட்டிங் மம்முட்டி சார் கூப்பிட்டு நாங்கள் வச்சிருந்தேன். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். என்ன ஃபோட்டோன்னா இவர் கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ நாம இந்த மாதிரி ஒரு 3 பேர் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தது அது ரொம்ப சரவிலாக தான் இருந்தேன். சார் உங்களுக்கு டாமினிக் அந்த லேடிஸ் பஸ் மலையாளமில் டெபியூ? எனக்கும் டெபியூ தான். அவர் அது மம்முட்டி சார் கூட டெபியூ. ஸோ நான் ரொம்ப ஆசையாக ஒரு படத்துக்குள்ளே நான் போனேன். ஆக்சுவலாக அந்த கதை எனக்கு வந்து ஒரு ரைட்டர் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் டிஸ்கஷன் போச்சு. ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்டையும் மீட் பண்ணோம். பட் எனக்கு என்னமோ அந்த கதை கேட்ட உடனே எனக்கு இது மம்முட்டி சார் கூட பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அப்போது என்னுடைய ஒரே இன்ட்ராக்ஷன் வந்து நான் 2005 அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த கதையை அவர் வந்து நான் இந்த வாட்டி அவரை மீட் பண்ண போகும்போது நீ ஒரு கதை சொல்லிட்டு நீ போயிட்டு நீ வரவே இல்லையா அதுக்கப்புறம் அப்படின்னு என்கிட்ட ஞாபகப்படுத்தி கேட்டார். அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் தான், ஒரு காப் ஃபிலிம் தான். ஆக்சுவலாக அதோடைய ஒரு வேர்ஷன் தான் வேட்டையாடு விளையாடு. ஆக்சுவலாக அப்போ பண்ணது சொன்னீங்களா அதோட வெர்ஷன்? ஆமாம், அவருக்கு தெரியும். இப்போது நான் இந்த கதை வந்து இந்த ரைட்டர்கிட்ட வந்து எனக்கு என்னமோ இதை சர்வ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த பசுகா ஷூட் நான் அவர் கூட நடித்தேன் ஒரு படத்தில். அதில் நான் எந்த டிஸ்கஷனுமே ஒரு டேரக்டராகவோ இல்லை ஒரு ரைட்டராகவோ நான் எதுவுமே அவர்கிட்ட பேசலை. ஆனால் எனக்கு அதில் நடந்த ஒரே விஷயம் வந்து எனக்கு ஜார்ஜ் சரோட ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ இந்த படம் அந்த ரைட்டர்கிட்ட நான் எப்படியாவது மம்முட்டி சாரோட ஒரு மீட்டிங் நான் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் சார் டெக்ஸ்ட் பண்ணப்போ அடுத்த நாளே நான் வர சொல்லி இந்த கதை சொன்னப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு நம்ம நினச்சோம் இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே அந்த ஒரு 50 days ஷூட் ஒரு 45 days முடித்தோம். ரொம்ப ஒரு ஹோல்சமாக எனக்கு இருந்தது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து அது பண்ணது. எனக்கு ஒரு மலையாளம் டெபு அவர் கூட கிடச்சதுன்னு இவர் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஃபீல்டில் தான் நான் அந்த படம் நான் முடிச்சு ஒர்க் பண்ணேன். சிதம்பரம், நீங்கள் வந்து பாலன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறீங்க. ஓகே, ப்ரீ ஆரம்பிச்சு ஷூட்டிங்கும் முடிச்சிட்டிங்க, இப்போ போஸ்ட்டில் இருக்குது. ஆமாம். ஸோ உங்களுக்கு 2025 தான் லைக் 2024 I didn't like shoot anything. Just I had a release Manjumal Boys and a lot of celebration happened and I got confused what to do next and I have to arrive. Finally 2025 arrived on a subject and I able to shoot it. So I think it's a great year. Like successfully like finishing a film is a big thing. So 2025 is reflection and again going back to work. நீங்கள் சொன்னீங்க 2024 படம் சக்ஸஸ் ஆன பிறகு நிறைய கால்ஸ் வந்திருக்கும், நிறையா பேர் வந்து உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மைண்ட் வந்து உங்களுக்கு பிளாங்க் ஆகிடும்.
என்ன பண்ணலாம் அடுத்தது. ஏன்னா எல்லாரும் நம்மளை நம்புகிறாங்க, ஒரு நல்ல படம் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிருப்பீங்களா? அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை டிஸ்கிரைப் பண்ணலாமா? ஏன்னா பாலன் வந்து கம்பேரிங் டு மஞ்சுமல் பாய்ஸ் அது வந்து ரொம்ப சின்ன ஸ்கேலில் எடுக்கப்பட்ட ஒரு படம். லைக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே புதுசுன்னு சொல்லியிருந்தீங்க. மஞ்சுமல் பாய்ஸில் கேரி பண்ண சைஜு அவங்க எல்லாமே இருக்கிறாங்க, பட் ஆர்டிஸ்ட்டாக பெரியவங்க யாருமே இல்லை. எப்படி இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க? Of course, I was doing nothing for a long time. அப்போ நம்ம உள்ளே சரி டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண லைக் ஐ ஹேவ் டு டூ சம்திங். ஐம் சிட்டிங் ஃபார் அ லாங் டைம். செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. லைக் மஞ்சுமல் பாய்ஸ் இஸ் ஓவர். ஃபைனலி ஹேவ் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. And I had a lot of options, like to be honest, like to do with that guy or this guy, and it was kind of overwhelming and I was not prepared for it. So அந்த கொஞ்ச நாள் கன்ஃபியூஷனில் இருந்து அப்போ தான் I met Sajin Gobu, like he's an actor from Avesham. So we were talking and he told me Jithu has a story. Jithu is the director of Avesham. So I met Jithu and he told me a story. It's a small cute film and I thought like let's do it, and within 1 month we started shooting. So that's how it happened. So on the story like this is the story is very small and it's a movie that you would love watching and you love to do. So அந்த மாதிரி, and now I have the resources and ஒரு bankability இருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன படம் புது ஆளுங்க வச்சு பண்ணுறதுக்கு. So why not? So that's why I went with Balan. இது வந்து ஒரு க்ரோத்துக்கான ஒரு டேரக்டரோட க்ரோத்தாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு 200-250 crores வந்து கலெக்ட் பண்ணுது. ஒரு 20-30 crores நீங்கள் எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருந்திருக்கும். நிறைய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து நான் பெரிய ஸ்டாரோட டேட் வாங்கி தரேன், நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் புரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சின்னதாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த பெரிய ஸ்டார் போகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் போகிறீங்க. இது வந்து எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு க்ரோத்தாக நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் க்ரோத் என்ன? க்ரோத் அந்த மாதிரி பார்த்து அல்லது க்ரோத் எனக்கு தெரியாது. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த லைக் இட்ஸ் ஜஸ்ட் நாட் க்ரோத். ஷுட் பி இன் த സബ്ജക്റ്റ്. ഐ തിങ്ക് ദാറ്റ് ഷുഡ് ബി ദ ഗ്രോത്ത്. ദ സബ്ജക്റ്റ് ഷുഡ് ഗ്രോ. ലൈക്ക് അതിൻ്റെ സ്കെയിലും അതിൻ്റെ റീച്ചും ഐ തിങ്ക് ദാറ്റ് ഷുഡ് ഗ്രോ ആസ് എ ഡയറക്ടർ. ഐ തിങ്ക് ബോക്സ് ഓഫീസ് ഡസன்ட் മാറ്റർ. ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும் கிருஷ்ணா. ஒரு படம் நமக்கு நல்லா ஒர்க் ஆச்சுன்னா உடனே அடுத்தது நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு போய் பண்ணணும். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யோசிச்சது இல்லை. ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் அஸ் ஹியர் ஆல்சோ கன்ஃபார்ம் டு தட். எங்களுக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய படமாக மாறும். ஓகே, மஞ்சுமல் பாய்ஸை அவர் எடுக்கும்போது அவர் ஒரு சின்ன படமாக தான் அவர் மைண்டில் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து எப்படி ரீச் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவர் 2 வருஷம் சும்மாவே இருந்திருக்கலாம். அந்த படத்தோடைய எக்கோ இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஸோ அந்த சப்ஜெக்ட் மேலே அவருக்கு ஒரு டச் இருந்திருக்கும். அதனால் இப்போ இறங்கியிருக்காரு. எனக்கும் அப்படி தான். இப்போது இந்த டாமினிக்கே எடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வேட்டையாடு மாதிரி ஒரு ஸ்கேலில் உள்ள ஒரு படம் இல்லை. அந்த கதையே எனக்கு அப்படி தான் வந்துச்சு. நானும் அதை வந்து ஒரு பம்பிளிங்கான ஒரு டிடெக்டிவ், அவர் வந்து ஒரு ஃபெயில் போலீஸ் ஆஃபீஸர். இது வந்து ஒரு ஸ்லோ மர்டர்னு சொல்ல மாட்டேன், பட் அது இட் டேக்ஸ் சம் டைம் டு செட்டில் இன். அண்ட் அது ஒரு த்ரில்லர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் தான் அது அந்த மாதிரி போய் வெடிக்கும். ஆனால் இது வந்து எனக்கு பண்ணணுன்னு எனக்கு சம்திங் டோல் மீ ஐ ஷுட் டூ திஸ் ஃபிலிம். நான் அது ஆக்சுவலாக ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸாக தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இது ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு இதோடைய அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னலாக இவர் வேறு ஒரு கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயாவது போகலாம், இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணலான்ற ஒரு ஜேர்னியில் தான் நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ திங்க் whatever connects to you at that point. நமக்கு இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக நான் பெருசாக எதுவுமே எழுதலை. ஒரு 2-3 ரைட்டர்ஸோட ஸ்டோரிஸ் என்னை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ ஒரு 3 months ஐம் ரைட்டிங் சம்திங் which might not be big, பட் இட் கனெக்ட்ஸ் டு மீ. இல்லை அவ்வளோதான், அதுதான் முக்கியம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்பர்ஸ், இஃப் அட் ஆல் இட் மேட்டர்ஸ். அந்த ப்ரொடியூசர் ஓரளவுக்கு சேஃபாக இருந்தால் நமக்கு போதும் அப்படின்னு தோணும். பட் ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இப்போது ஒரு ஸ்டார் ஷோபின் இவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணவர், அடுத்து வந்து யாருனே தெரியல சின்ன பசங்களை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்றப்போ ஏன் சின்ன படம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு டாக் வரும். நான் பொது ஆடியன்ஸாக தான் சொல்கிறேன். ஒரு சினிமா பீப்புள் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, ஸ்கேலாக நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா கண்டென்ட் தான் கடைசியாக வந்து ஜெயிக்குதா இல்லையான்றது பேசணும். பட் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அதை மாதிரி தானே பார்ப்பாங்க. அதுக்காண்டி கேட்குறேன். இல்லைங்க, ஜென்ரலாகவே மலையாளத்தில் அந்த மாதிரி திங்க் பண்ணுறதே இல்லை. ஓகே, இட்ஸ் நாட் ஒன் ஒரு பிக் ஃபில்மோ இல்லை வந்து ஒரு த்ரில்லரோ இல்லை அந்த மாதிரி ஒரு எஸ்பியனாஜ் ஃபில்மோ இல்லை ஒரு கமர்ஷியல் மாஸ் ஃபில்மோ அது கிடையாதுங்க. அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரும்னு கண்டிப்பாக ஒரு பயம் இருந்திருக்கும். ஏன்னா ஜானரே அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ஓடி இருக்கு அந்த படம். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. And mammootty sir is playing a completely, he's playing the antagonist of the film. But antagonistலேயே ஒரு விதமான antagonist வந்து நிறையா ஹீரோஸ் ப்ளே பண்ணுவாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு antagonist. ஹீரோஸ் ப்ளே பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மை. யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்க. நீங்கள்
இப்போ சொன்னால் அது பிரச்சனை தான் வரும். யார்கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு வேண்டாம் தான் அவங்க சொல்லுவாங்க. நான் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் he saw it. Doesn't care about the stardom and other things. Yeah. Lohi uncle, he's one of the famous writers in Malayalam cinema. He used to say, "Vrittiyulla patrathile devam bhiksha tharu." Even if beg panna ponana, that should be clean. The vessel should be The clear. vessel should be clean. So like that, we should keep our mind clean for a good story. Only that, see, how did Manjumal Boys, we don't have like big stars in that. How that happened. There's a film called Echo here. They made a film called Kishkinda Kandam. It was a huge hit. They could have gone anywhere. Ana engame povame, they made a small film which brought a different world, and that's the high they get. My dad used to make films like that. After the back-to-back Mohanlal Srinivasan films, he chose to make small films like Ponmata Tharavu, small films, Sandesham. All of them are cult films here. Yeah, but the high they get. So money doesn't matter. My dad used to say that the payment he got for Sandesham was lesser than his co-director got at that time. And recently, Shujit Sarkar bought it for a huge amount, the Pico director. So he was telling the magic of cinema, like how it traveled this much years. But he said he was genuinely happy. At the time, like, still he was so happy for the film that it reached. And there are some things money can't buy in films. See, I prefer a film like Mammootty than Thug Life. Both are from Mani sir. So that's the magic, the storytelling. We can feel, a short story can affect me than a big budget action film. So it's all about the magic that small art creation it does. கலம்காவல் நடந்தது எப்படி? மம்முட்டி சட்டை எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்க? அது ரொம்ப எஃபர்ட் இருந்தது. ஆனால் அது அந்த ஸ்கிரிப்ட் ஈஸிலி ரீச்சபிளா ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு, இல்லை வந்து யூ ஹேவ் டு கிராஸ் சோ மெனி பேரியர்ஸ் அந்த மாதிரி? தேர் ஆர் ஸோ மெனி பேரியர்ஸ் ஆக்சுவலி. பட் நான் எப்படி ட்ரை பண்ணேன்னா, நான் முன்னாடி மாமாங்க இந்த ஃபிலிமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த டைமில் மம்முக்க கிட்ட கனெக்ஷன் இருந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்குது, அவர்கிட்ட தான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணது. இப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஃபினிஷ் ஆகின டைமில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. இது மம்முட்டி சார்கிட்ட சொன்னால் அவருக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. அப்புறம் நமக்கு அந்த டைமில் ஈஸிலி அக்சசபிளாக இருந்த ஆள் பிருத்விராஜ் தான். முதல்ல அவர்கிட்ட தான் போய் சொன்னேன். அப்போ அவர்கிட்ட கூடி டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் அவர் அது பண்ணாமல் ஒத்துக்கிட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னால், இதில் மம்முட்டி சார் கூடி வந்தால் நல்லா இருக்குது. அப்போ நம்மளும் அவர்கிட்ட சொன்னால் நம்மளும் அந்த அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்குது. அப்போ அவரோட ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்ததுனால பிருத்விராஜ் சார் வந்து விநாயகன் சாரோட ரோல். இன்னும் அது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சினாரியோ தான். 2 ரோல்ஸ் இருக்குது, அது யார் பண்ணணும்னுள்ளது இது இருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் ட்ரை பண்ணேன். அப்போ த்ரூ ஆண்ட்ரோ ஜோசப் மம்முக்கிட்ட அப்போ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸிலி அங்கே ரீச் பண்ணது. காரணம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவர்கிட்ட அவரோட ஆங்கிள் என்ன, தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் என்கொயரிஸ் ஆர் கம்மிங் ஃபார் நரேட்டிங் ஸ்டோரிஸ். ஸோ அது சூஸ் பண்ணது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு இதுதான். இப்போ அங்கே ரீச் பண்ணது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான். ஆனால் அவர்கிட்ட ரீச் பண்ணதுக்கப்புறம், இந்த ஸ்க்ரீன் பிளே நரேட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அது கிடச்சிது. அந்த ஒரு எக்ஸைட் நமக்கிட்ட இருந்த கான்ஃபிடன்ஸு அவர்கிட்ட கூட ஒரு கிடச்சிருக்கு. அதனால தானே அவர் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ண வந்து அவர் அந்த நெகட்டிவ் அந்த அண்டகனிஸ்ட் ரோல் அந்த டிசிஷன் எடுத்த டைமில் நமக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இவர் இது பண்ணா இது வேற லெவலில் போகுது. இனிஷியலாக நீங்கள் அவர் தான் மைண்டில் வச்சுருந்தீங்களா? இல்லை நம்மளுக்கு பிளைனாக தான் போனேன். அவர் தான் அதை சூஸ் பண்ணேன். அப்போ நம்ம அது கொஞ்சம் ரீரைட் பண்ணி இந்த மாதிரி ஆகி ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன். நீங்கள் என்ன மைண்டில் வச்சு வந்தீங்க? நம்ம இன்டர்வியூவில் தான் அவர் சொன்னார். ஓ, உங்கள்கிட்ட தான் சொன்னாரா? எங்கிட்ட இல்லை, இந்த படத்தில் ப்ரமோஷனுக்காக போட்ட இன்டர்வியூவில் தான் அவர் சொன்னேன். அது உண்மையாக தானே? அதுதான் நடக்குதா? ஏன்னா என்னை மைண்டில் வச்சு எழுதுனீங்கன்னா என்கிட்ட வராதிங்க, நான் அந்த படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மம்முட்டி சார் சொல்கிறதா நான் I haven't had the privilege like these guys to work with Mr. Mam. இல்லை, அவர் என்கிட்டயும் ஃபஸ்ட்டு வந்து கதை கேட்குறதுக்கு முன்னாடி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்னா வேண்டாம். எதனால சார்? ஃபஸ்ட்டு எடுத்துனே நிறைய பண்ணிட்டேன் கௌதம் அப்படின்னு சொல்லி அப்போது ஆல்ரெடி இவங்க நிறைய பண்ணியிருந்தாங்க சார்கிட்ட. அப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட அன்றைக்கி சொன்னார். இப்போ ரீசெண்டாக ஒரு கதை கேட்டேன், நான் வந்து கதை ஃபுல்லாக கேட்டுட்டு நான் அந்த வில்லன் அப்படின்னு சொன்னார். அந்த வில்லன் கேரக்டர் நான் பண்ணுறேன், அப்படி பண்ணுறதா அந்த படம் பண்ணுறேன், இல்லாட்டி எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவங்களும் வந்து ஒரு குயிக்காக ஒரு டிசிஷன் எடுத்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுதான் பண்ண போகிறேன், ஆனால் அதுக்கு வந்து அந்த இன்னொரு ஆர்டிஸ்ட் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல காஸ்டிங். ஸோ அந்த விநாயகன் காஸ்டிங் இன்னும் பார்த்துட்டு இருந்தாங்க போல இருக்குது, அதுக்காக வெயிட்டிங் இன்னும். அதனால் ஒரு படம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக வேண்டாம், நிறைய பண்ணிட்டேன் அப்படின்னு தான் எனக்கு சொன்னார். நானும் மீட்டிங் 10 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் சரி சும்மா ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம், ரைட்டரும் இருந்தார். அப்புறம் நான் ஒரு ஐடியாவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் ஐடியா வேண்டாம், ஐடியானா உங்களுக்கு அது போலீஸ் மாதிரி தான் தோணும்,
நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா 1.5 hours நான் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சது அவர் சொன்ன மாதிரி ஒரு 15 minutes அவருக்கு ஒரு இது ஒரு நல்ல ஃப்ளோ மாதிரி தெரியுதே அப்படின்ற ஒரு ஃபீல் அவருக்கும் கிடச்சிது. எனக்கு எப்படி அந்த ரைட்டர் நரேட் பண்ணாமல் எனக்கு கிடச்சதோ அதே மாதிரி அவருக்கும் அந்த ஃபீல் கிடச்சிது. அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அவர் வந்து ஓகே நல்லாயிருக்கு, நான் இது பண்ணலாம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஆக்சுவலாக நான் நிறைய சொல்லியிருக்கேன். வெளில போனப்போ நான் ஜார்ஜ் சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அது ஒரு வேளை வேண்டான்னு சொல்கிறது எப்படி சொல்லியிருக்காரா? இல்லை சார் சொன்னது தான், உங்களுக்கு கால் வரும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. அடுத்த நாளே எனக்கு கால் வந்து நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற சினிமாவில் அந்த ஸ்டார் அப்படின்ற அந்த டெஃபினிஷன் வந்து மாறி இருக்கா? அந்த ஸ்டார்டம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுக்கான டெஃபினிஷன் வந்து மாறிட்டே வருது. ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணால் தான் ஸ்டார், இப்போ வந்து அதை பிரேக் பண்ணால் தான் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய படங்கள் சொல்லலாம். மம்முட்டி சார் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆண்டகனிஸ்டான ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இதில் வந்து கலம்காவல் பண்ணது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டர். அப்படி ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூவில் இருக்கிறவர் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டர். ஸ்டார்டம் அப்படி ஸ்டார் அப்படின்ற டெஃபினிஷன் honest only Mamuka is doing it. Stardom is the same. எல்லாரும் பண்ணல, அது ஜெனரலைஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான். So industry needs stars, and stars bring in people, bring in money, and industry can't survive without stars. So stardom is the same only, and it's very subjective which star decides to do what, and to be honest only Mamuka is doing that right now. Sometimes Prithviraj is also doing some and Kuruthi சில films. ஓகே, சிலர் பண்ணிருக்கானா, அது ஜெனரலைஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாரும் டெம்ப்ளேட்ஸ்க்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். Nobody does it like Mammootty sir. He's the only exception. Like 90% of them, like, but we can't blame them. They have a set of audience. They know where to reach, and they make good films. Even the star-driven films, there are good films. Avesam is a star-driven film, so they know their job well. But Mammootty sir is like, he's like அவர் அந்த ஆக்டர் ஆனால அந்த இதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் அவர் கிக்குன்னு நினைக்கிறேன். Even Dominic, actually, it's not a big masala driven film. That's the first film. I'm so scared of Mammootty sir. I haven't met him much. I haven't or paathe kediyadu jaasti. But seeing that film, seeing Dominic, I really liked how he portrayed the character, the looks, the style. Na appa kada number edutha apdiye I texted for the first time. Voice note apdiye send panna for the model time. So only was he replied. He said very happy that, but that's the only time I had the courage to send a voice note to. Yeah, he replies to your text. Send smileys and all. Like, congrats sir on seat. Instead send you a smiley, and you got a smiley from Mamuka. So he still has that thirst and that hunger. So he chases director, he pursues stories and everything that a young actor, some of the young actors doesn't do. He still does that. He casted Umachi from Pachu in He has that hunger. Even Anjana, most of the casting sir தான் பண்ணார் ஆக்சுவலாக. வெரி இன்வால்வ்டு. அவர் எல்லா கேரக்டருக்குமே அவர் வந்து ஒரு சஜஷனாக ஃபஸ்ட்டு நாளே செகண்ட் டே வந்து இந்தந்த கேரக்டர்ஸுக்கு இவங்களை கேளுங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. சில பேர் அவைலபிள் இல்லைனால தான் we had to go to somebody else. சார் தான் காஸ்டிங் ஃபுல்லாகவே எடுத்து பண்ணார். ஸ்டார் அப்படின்னா நீங்கள் என்ன எதை பார்க்குறீங்க சார்? ஸ்டார்னா ஸ்டார்னு லைக் larger than life figure and a face to bring in more audience, of course, and a star will be an experienced guy. He will save a lot of time while shooting also. Directors also need stars for sure. Yes. ஆனால் இந்த கேள்வி நம்ம தப்பான ரீஜனில் பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக கேரளாவில் வந்து ஐ திங்க் இது தமிழில் தான் great actors than stars. This question is more relevant in Tamil cinema. Okay. இங்கே ஜென்ரலாக அது ஐ நோ தேவ் ஆல் செட் மம்முட்டி சார் மட்டும்தான் மோஸ்ட்லி அப்படின்னு. பட் ஜென்ரலாகவே தே நாட் ஸ்டார் ட்ரிவன் வெஹிக்கிள்ஸ். அந்த கதைகள் வந்து நம்ம அந்த ஸ்டாருக்காக தான் நம்ம போய் கதை சொல்கிறோம் ஆக்சுவலாக தமிழில். யூனோ நம்ம அவங்களுடைய கேள்வியே வச்சேன். அந்த இன்ட்ரடக்ஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சீன்ஸில் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் என்னுடைய படத்துலேயும் சரி அவர் படத்துலையும் சரி அந்த மாதிரி இல்லவே இல்லையே. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ரைட்டிங்கும் இருக்காது. ஸோ நம்ம ரைட்டிங்கே வந்து ஸ்டார்ஸ் தகுந்த மாதிரி தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வி வாண்ட் டு ஒர்க் வித் தெம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு. டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் நான் வேட்டையாடு விளையாடு பண்ணும்போது எனக்கு வந்து அது தேவைப்படவே இல்லை. அஜித் கூட நான் என்னையாக இருந்தாலும் பண்ணும்போது அவர் என்கிட்ட வந்து இந்த மாஸ் டைலாக்லாம் எடுத்துரு நோ இது வந்து ஏன் என்னை பற்றி அவன் ஏன் பேசுகிறான், நீ யூஸ்வலாக அது பண்ண மாட்டேன், எனக்காக தான் நீ அது பண்ணுற, வேண்டாம் உன் ரைட்டிங்கில் அந்த மாதிரி வந்ததே இல்லைன்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இது நீங்கள் எழுதுறதுக்கான நான் வந்து அஜித் சார் கூட நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாசியாக சில விஷயங்கள் இருக்கலாம். அண்ட் கதையில் அதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் he can probably go a little more. அண்ட் வேறு சில ஆஃபீஸ் அவரை பற்றி பேசுகிற மாதிரி கூட நம்ம வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். விவேக் 2-3 இடத்துல சில டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அஜித் சார் ஸ்பாட்லேயே வந்து சீன் படிக்கும் போதே இது வேண்டாம், நீ எனக்காக தான் எழுதியிருக்கேன்னு தெரியுது, அது வேண்டாம், நீ யூஸ்வலாக உன் ரைட்டிங்கில் அந்த மாதிரி எழுத மாட்டேல அப்படின்னு கேட்டு he reduced.
கமல் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ஆக்சுவல் ஸ்கிரிப்ட் தெரியாது ஃபுல்லாக. ஸோ he didn't want to அவர் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணல. ப்ளஸ் இஸ் ஆல்சோ நாட் சம்படி இன் தட் ஜோன். அவர் எனக்காக சில சீன்ஸ் வைங்க அப்படின்னா அந்த கேரக்டர் என்னவோ அதுதான் அப்படின்ற மாதிரி தான் ரைட்டிங் இருக்கும். ஸோ வென் வி ஸ்டார்ட் ரைட்டிங் ஃபார் ஆக்டர்ஸ் தென் தட் பிகம்ஸ் அ ஸ்டார் ட்ரிவன் வெஹிக்கிள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வேர் இஸ் தீஸ் ஆக்டர்ஸ் ஹியர் வில் கம் இன் டு அவர் கான்டென்ட். ஸோ நிவின் பாலி இந்த கதை ஒத்துக்கிட்டது எப்படி? நிவின் அவர் தான் ஆக்சுவலாக முதல் தடவை ஹி கால் மீ. ஐ வாஸ் அசிஸ்டிங் மை டேட். அப்பா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அசிஸ்டண்டாக 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஞான் பிரகாசம் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஐ கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ஸ் அண்ட் எவ்ரி திங். வேலை முடிச்சு வீட்டில் போய் உட்கார. ஸோ சடன்லி நிவின் கால் மீ ஆஃப்டர் லாங் டைம் அண்ட் செட் ஒரு படம் பண்ணலாமா? பட் ஐ வாஸ் ஸோ ஸ்கேட். அந்த டைமில் கான்ஃபிடன்ஸே இல்லை, சரி சுத்தமாக இல்லை. நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. ஒரு குட் ஐடியா அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கும். அந்த படம் முடிச்சிட்டிங்களா? இது வந்து பிஃபோர் தட், மச் பிஃபோர் தட். ஓகே. ஸோ ஹி வாஸ் த ஒன் ஹூ கால் மீ ஃபர்ஸ்ட் அண்ட் ஹி செட் வினீத் எழுதி, ஆக்சுவலி வினீத்ஸ் ஃபாதர் ஸ்ரீனிவாசன் சார். ஸ்ரீனிவாசன் அங்கிள் வந்து ரொம்ப அப்பா கூட தெரியும். ஸோ ஹி செட் சத்யந்திகாட் பையன் வினீத் ஸ்ரீனிவாசன் பையன் சேர்ந்து என் கூட ஒரு படம் பண்ண போகிறேன். ஸோ தட் ஐடியா வாஸ் நைஸ். பட் வினீத் வாஸ் ஸோ பிஸி அட் தட் டைம் அண்ட் ஐ செட் அது வேலைக்காகுது. தென் ஹீ செட் நீங்கள் யோசிங்க, அப்படியே ஃப்ரீயாக யோசிங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் பாச்சு. இட் வாஸ் ரிட்டன் ஃபார் நிவின் போலி. எவ்ரி சிங்கிள் லைன் வாஸ் ரிட்டன் ஃபார் நிவின் போலி. த ஃபுல் டிராஃப்ட் வாஸ் அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கேஷில் தான் மீட் பண்ண போனேன் ஃபாதர். ஸோ ஃபாதர் ஆக்சுவலி லைக் தட் ஸ்டோரி. அட் தட் டைம் ஃபாஸ்டில் அங்கிள் வாண்டட் டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம். ஸோ ஹீ செட் this is the gift I want to give Appa. That's what he said. So it was pitched for Fasil uncle. But eventually some practical reasons happened and actually Nivin was the first one I had in mind while writing a film. And I had a lot of issues like I was very shy to meet Nivin after that because this happened with Fahad. But later once this thought came, that's the beauty of cinema. ஒரு அழகான ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி வரும்போது we forget everything and I directly called Nivin. I want a film. I have a atheist priest in mind who gets a ghost and I have your face. அப்படியே வாங்க பேசலாம். And then we started developing the film and eventually it didn't work out much. Like we had a long fight after finishing the script. He said he was too busy with other things. He was so confused and we had a small fight. I said, okay, let's call it off. And he went to his way. At that time, Hridayapuram happened. So I could write a story for Achan. Appa could not write, I could make a story with Appa. Then I realized that mammootty sir used to say that cinemaki nammala avashyamilla, namakkaana cinema avashyam. Like nobody cares for us. Like then I think of Appa, like how he handled 58 films, covering 50 years. So that's magic. You can't even think of it. The first thing he did is he decided he needs peace first, not money. And from there he started creating things peacefully. If Lal sir is there, he will make a film with Lal sir. Otherwise, he will happily do a film with Srini uncle or Jairam sir. So his happiness and his high, that matters most than anything, any offer or anything. I think it's a blessing to have a good story. I still pray for a good story than a huge star-driven project or big producer or anything. As he said, we can smartly use stars in a film. How he used Ajit sir. I'm sure even Chidambaram, if he gets a star, he will make a Chidambaram film out of that. Even like how he did. So we can, once they are convinced, we can add our own magic dust into that and we can come up with a different film. That's what I believe. இப்போ சிதம்பரம்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கதை கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு சிதம்பரம் படம் வேணும் அப்படின்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாறிடுச்சு அப்படின்னு நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஒரு டேரக்டரோட படமாக தான் இருக்கணும், ஒரு ஆக்டரோட படம் வேணாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உன் படம் நினச்சி தானே நான் வந்தேன், நீ எதுக்கு எனக்காக இந்த டைலாக்லாம் எழுதுற அப்படின்றது. அது இப்போ டோட்டலாகவே மாறிட்டே வருது. அப்படி தான் இருக்கா? ஏன்னா நீங்கள் நிறையா ஸ்டார்ஸை பார்க்குறீங்க, கதை சொல்கிறீங்க. மேபி அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆடியன்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம், யார்கிட்ட நீங்கள் போய் பிச் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸ்டார்ஸ் இப்போ கதை கேட்குறது எப்படி மாறி இருக்கு? Every star, like I love all the stars like who are reaching out, like even if they're big stars, they still reach out to directors, and that is an exercise as an actor you have to do every day. You can't be in your couch and like expect all the scripts to come to you. So that drive, like Mamuga is saying, like he calls up at night, like he congratulates new directors. He's always on the, like everything is in his radar. So that proactiveness should be there for every actor, I should think. And they learn from the seniors also. So a lot of actors, they are very keen what's coming out, and so I know a lot of young stars also who doesn't move, who expect like everything magic to happen and all that script to like happily land on their lap. So that doesn't happen all the time. So this is continuous, like in the search should be always there. That's what I think.
think. Luckily, we are blessed with that kind of an audience. In the post-COVID era, like in the post-internet revolution, the audience அவரோட ஒரு சினிமாட்டிக் லிட்டரசியில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, அந்த ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு. அதனால் இதொന്നും அவர் கூட அந்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது இவருக்கும் தெரியும். இவர் மம்மூட்டி சார் அவரோட ஒரு இது என்னன்னா, அவர் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே கீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. பீப்புள்ஸ் ஹவு தே ஆர் திங்கிங், ஹவு தே ஆர் வாட்சிங் மூவிஸ், வாட் ஆர் த ஒப்பீனியன்ஸ், ஹீ நோஸ் எவ்ரி திங் அபவுட் இட். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அன் இவால்வ் பர்சன், ஐ திங்க். க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து பெரிய படங்களை காட்டிலும் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கு வந்து க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் நிறைய கிடைக்கிறதா? ஆனால் அதில் ப்ரெஷரும் இருக்கா? அதில் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் பிக் ஃப்ரீடம் ஆனாலும் அது கிடைச்சே ஆகணும். பிகாஸ் இட்ஸ் ஃபைனலி இஸ் த டேரக்டர்ஸ் கால். ஸோ வி டோன்ட் கேரளா அட்லீஸ்ட் வி டோன்ட் மேக் இட் ஃபார் அ ஸ்டுடியோ. இட்ஸ் லைக் இட்ஸ் த டேரக்டர் பிரிங்ஸ் அப் அ ஸ்டோரி, இட்ஸ் அ டேரக்டர்ஸ் ஃபிலிம். ஸோ க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் அது எந்த ஸ்கேலாரில் அது இருக்கணும். க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்குது, மோஸ்ட்லி இருக்கும். அதில் ஒரு ப்ரெஷரும் இருக்கா சார்? ப்ரொடியூசர் சைடில் இருந்து தான் கொஞ்சம் மேபி சம்டைம்ஸ் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, அங்கே வேண்டாம் கொஞ்சம் இங்கே பண்ணலாமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். நான் ஒரு 2 தடவை ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே ஆஸ் அ டைரக்டராக எனக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப இல்லை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, இந்த டயலாக் தமிழில் கரெக்டாக இருக்குது, மலையாளத்தில் இப்படி சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் எனக்கு இந்த படத்தில் கான்ஸ்டண்ட்டாகவே இருந்துச்சு. அங்கே மட்டும்தான் நம்மளே டோட்டலாக அதை எழுந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அது என்னை அதை எஃபெக்ட் பண்ணல, ஈகோவா அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஓகே, படம் ஒர்க் ஆகணும், படம் ப்ராப்பராக நம்ம ஷூட் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃப்ளோவில் நான் போயிட்டேன். ஜெயமோகன் சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவே இல்லை. அவர் ஒரு ரைட்டிங்காக எனக்கு ஒன்று கொடுத்தாரு. அதிலே அந்த வெந்து தனது காட்டில் லவ் போர்ஷனே இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், சாங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்க்ரீன் பிளேயாக நம்ம எடுத்து அதில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சார் ஒரு வாட்டி சார் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் படம் தான் வந்து பார்த்தார் ஃபைனலாக. அந்த படம் காமிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம டோட்டலாக வேறு ஒரு விஷுவல் இமேஜரி பண்ணிட்டோமோ அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு நான் பயந்தேன். இது வரைக்கும் என்னுடைய கதைகளை ரொம்ப பெஸ்ட்டாக எடுத்தது இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் எனக்கு. பட் இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அங்கங்கே. அதான் அந்த இன்டர்வியூ முன்னாடி நான் அப்படி கேட்டேன், ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கு. இந்த ஃபிலிம் எனக்கு கோ-ரைட்டர் இருக்கு. ஆனால் பேசிக்கலாக ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். வி ஸ்டடி டுகெதர் இன் காலேஜ். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடம் இருந்தது. அப்புறம் என்ன, இந்த மாதிரி டிபேட்ஸ் போகிற டைமில் ஹீ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். He was always inclined to my opinions because I am going to direct it. So he has got that kind of mindset. So it was different for me. எனக்கு தெரியும் அவரோட சிச்சுவேஷன் என்ன தெரியும். ஆனால் எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தார் அவர் ஜிஷ்ணு. அதனால் அது ரொம்ப ஈஸியாக தான் போயிட்டு இருந்தது. ஆல்சோ நான் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்குன்றதுனால சொல்ல, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது, அந்த ரைட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படியா இருந்துச்சு. ஸோ தேர் வாஸ் அ கான்ஸ்டன்ட் ஒரு பேட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. எவ்ரிடே அந்த சீன் இதுதானா, இன்னும் போகலாமா, இல்லை கம்மி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இப்போ என்னுடைய ஹார்ட்டில் என்னுடைய மைண்ட்லேருந்து அந்த ரைட்டிங் வந்துருந்துச்சுன்னா அந்த ஒரு எஃபர்ட்டே தேவைப்பட்டிருக்காது, அவ்வளோதான். அது ஒரு எக்ஸ்ட்ரா, ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே தே குட் see that I was going through that ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. எவ்ரிடே இந்த சீனுடைய கண்டென்ட் என்ன, இந்த சீனுடைய ரைட்டிங் என்ன அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஐ டோன்ட் திங்க் we need that creative freedom. Yeah. And also you should be realistic. A creative freedom over that you should be like, there's a give and take with the production. So don't be stubborn with your like, I want this, I want 1,000 people here, I need big exposure. So there is always a give and take, and there is a small understanding, and that is how it is. Like I both said, from production and direction and our understanding la adu po. It's all about picking the team, the right team. Actually eventually they are the one who are going to affect your piece, the production. So, exactly. It's much better to do films with friends. Like both my films, I did the producers. They are much like friends and family, so they trust like anything. A group of friends are happily making. That's I'm sure how he makes Balan. That like I keep hearing about stories about Balan. Like it's much like a team playing happily. So work is not work anymore. So we are craving to go to set. There is no stress, nothing. I keep telling even that hit. Let's do in the short hit, scene hit, padam hit. And I keep telling Riya, like, okay, this girl be out. You are the star. So I don't know. It was not arrogance. It was my clarity. Which girl will be out, you said? Yeah. So Nivin told me that Alphonse used to say this while shooting Prema. He's the only director who said, Nivin, evlo irukku po record. 40 crores, 50 crores, break panna pora. That's how he shot Premam, and he did that. Oh, so break the. Yeah, I don't know from where that I had. See, while
making a song in Pachu. It's called Tingal Puvin. It's a melodious It's a song. beautiful song. So I sit with Justin, like he's much like my hero. Like I treat him like my hero. Justin Prabhakaran. Yeah, Justin Prabhakaran. He's my partner. So I sit with him. Appa, I used to sit with Raja sir. Like how when Appa used to work with Raja sir, I have seen how he makes music. Normally, இப்போ எல்லாம் ஒரு சாங்க்கு வந்து music they take 1 month and they will WhatsApp the tune. அப்பாவோட மனசனக்கரை வந்து ராஜா வந்து he called Appa at 7 a.m. By 11 a.m. he finished 5 songs and 5 were super hit. இப்போ for one song we have to keep we have that long waiting period for no, but for Justin I've seen this Rajasa magic. The moment he keeps அந்த கை வைக்கும் போதே வரும். So I keep telling the scenes. When he's doing a BGM, when he finishes Charanam, I say, இப்போ வந்து உம்மச்சி is hugging that girl. Now that girl is doing something with something. So I keep narrating and he hears that and he makes a tune. Even BGM. So that's how we work. See, it's all about having a good team together. Be it Nivin. Nivin is, I haven't seen a star who is this close. He doesn't give that star aura to any of us. ஸ்டோரிஸ் வந்து வேற ஒருத்தர் பண்ணுறது வந்து எவ்வளோ தூரம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறீங்க? இப்போது லைக் ஜீத்து மாதவன் கேவ் பாலன் ஸ்டோரி, நீங்களுமே இந்த படம் வந்து வேற ஒருத்தரோட ஸ்டோரி தான். இது எல்லாமே எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஃபைனலி நான் உங்கள்கிட்ட வரேன், குரூப் நீங்கள் ஏன் பண்ணலன்னு வரேன். குரூப்போட ஸ்டோரி உங்கது, பட் ஏன் நீங்கள் பண்ணல அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். So like Gautham sir said before, there are two voices have to align. So there is an extra. So there is my first film which I am not writing. It is written by Jithu, who did Avesham. So it is first time writing. So I'm working on a script which is not done by me. So sir சொன்ன மாதிரி the two voices has to align. அது it's not an easy process. His language is different, my language is different, the way I speak is different. So in the end I have to shoot the film. It comes out of, so I have to find the middle path, and this has to align also, and that is what my take on. அது வந்து நிறைய அந்த ஸ்டோரி கொடுக்குறாங்கல்ல, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் ஒரு கட்டத்தில் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய அந்த லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், விஷுவல் லாங்குவேஜ். அவங்களுடைய ஸ்டோரி சென்ஸ் அவங்க ஒன்று நினச்சி தான் எழுதுவாங்க. எவ்வளோ தூரம் அவங்கள சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகாதான்? இல்லை, அது ஷூட்டுக்கு முன்னாடியே அதில் we sit like some Balan has some 12 drafts or something like from. So we sit again, we bring Jithu, and Jithu, I think Jithu haven't said like അവൻ്റെ പടത്തിൽ ഇപ്പോൾ അത്ര ഇരുത്തിയിരുന്നില്ല. So I bring it every day because അത് എൻ്റെയിലേക്ക് മാച്ച് ആവണം, because otherwise I won't feel like shooting it, or otherwise I feel like I'm faking it. So it has to align. That is a very hard process, and it has to be done before shoot. Shoot everything is done. இல்லை அதான், யூ ஷுட் ஃபீல் லைக் ஷூட்டிங் தட் சீன். இல்லாட்டி அது ரொம்ப கஷ்டம். அது ஃபேக்காக நம்ம இருக்க முடியாது, நமக்கு ஷார்ட்ஸும் மைண்டில் வராது, இமேஜரி க்ரியேட் பண்ண முடியாது. அது இட்ஸ் ஒரு ப்ராசஸ் தான் அது. ஐ திங்க் இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியாவில் கனெக்ட் ஆகி அவர் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை நமக்கு கொடுத்து அப்படின்னா ஒன்று பீஸ்ஃபுல்லாக ஒன்று நடக்கும். எனக்கு ஒரு 3 எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த மாதிரி. நீதான் என் பொண்ணு வசனம், ரேஷ்மாவோட ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் குயின் அவங்க ஃபுல்லாகவே எழுதுனாங்க, நான் டைரக்ட் பண்ணேன் அந்த வெப் சீரிஸ் ரம்யா கிருஷ்ணனோட பண்ணது, அதுக்கப்புறம் வெந்து திறந்தது காடு, அண்ட் இப்போ வந்து டாமினிக். ரேஷ்மாவோட நாங்கள் அந்த ஐடியா ஒன்று இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, லைக் ஒரு ஸ்கூல் காலேஜ் அதுக்கப்புறம் லைஃப், அதில் ஒரு 2 பேர் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசி ஒன்று அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஷீ டெவலப் தட். குயின் வந்து அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு ரைட்டிங். ஸோ ரொம்ப ஈஸியாக அதுக்குள்ளே இறங்கி, அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட். இதுதான் ரைட்டிங், whatever you want you should do it அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. ஜெயமோகன் சார் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான். ஸோ இந்த ஒரு படம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஐ டோன்ட் நோ ஹிம் ஃப்ரம் பிஃபோர், ஸோ கொஞ்சம் சிங்க் ஆகிறதுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு. ஆக்சுவலாக சிங்கே இல்லை, பட் அவருடைய பர்ஸ்பெக்டிவ் அது, அவர் ரொம்ப ஷோராக இருந்தார். அண்ட் எனக்கு அதுக்குள்ளே இறங்குறதுக்கு கொஞ்சம், நான் வேறு மாதிரி அந்த படத்தை பார்த்தேன், அவர் கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்தாருன்னு நினைக்கிறேன். பட் அவர் சொன்ன மாதிரி அது இங்கே கனெக்ட் ஆகலைன்னா நம்ம அன்றைக்கி போய் அதை டைரக்ட் பண்ணவே முடியாது. குரூப் நீங்கள் ஏன் பண்ணல? ஆக்சுவலாக குரூப் வந்து எப்படின்னா அந்த டைமில் எப்படியாவது இண்டஸ்ட்ரியில் என்டர் பண்ணோம், அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். அப்புறம் நான் ஒரு சேனலில் குரூப்பை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். அப்போ அதுதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தேன். அந்த டைரக்டர்கிட்ட நான் அந்த டைமில் எனக்கு அம்பிஷன் இருந்தால் எப்படியாவது ஒரு ரைட்டர் ஆகணும், அந்த மாதிரி தான், அந்த மட்டும் தான் இருந்தேன். அந்த டைரக்ஷன் ஆங்கிள், அந்த ஒரு பேஷன் அந்த டைமில் இருக்காது. எப்படியாவது ஒரு டைமில் ட்ரை பண்ண அந்த அளவுக்கு மட்டும் தான் இருந்தேன். இப்போ அவர்கிட்ட பேசி பழகும் டைமில் தான் அவர்கிட்ட வருஷம் ஒரு 10-15 இயர்ஸ் ஆகிருக்கு, அவர்கிட்ட உள்ள அந்த சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. அப்போது அந்த ஒரு டிஸ்கஷனில் தான் குரூப்பு, தட்ஸ் ஹவு இட் ஹேப்பன்ட். ஐ நெவர் ஹேட் அன் இன்டென்ஷன் டு டைரக்ட் இட், பட் ஒன்ஸ் it got shelved for 3-4 years. I had some kind of intention like whether I should ask him to direct like that. நீங்களே டைரக்ட் பண்ணி அந்த ஒரு சிறிய தோட் இருக்கு. I never asked him
Because one day he called me and Dulkar said okay to that subject. So it went on like that. ரொம்ப ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போ வந்து பேன் இண்டியன் அந்த கான்செப்ட் அந்த எலமெண்ட்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப ராவான ரொம்ப லோக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் மஞ்சுமல் பாய்ஸ். காந்தாரா அதை எடுத்துக்கிட்டாலும் கன்னடாவில் ரொம்ப ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப லோக்கலான, ஆனால் அது வந்து பேன் இண்டியாவாக அது அப்படியே எமர்ஜ் ஆயிடுச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த பேன் இண்டியான்றது வந்து ஒரு கட்டத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, ரொம்ப ரூட்டடான ஒரு லோக்கலான அந்த கல்ச்சரில் என்ன நடக்குதோ அதை தான் மக்கள் விரும்புகிறாங்கன்றதை எடுத்துக்கலாமா? The emotion. எமோஷன் அவ்வளோதான். It has nothing to do with root. See, Manjumal also, even though it is rooted in Kerala, it's very regional and everything, but the concept and the thing is very universal. So there are only 7 plots, and one of the plot is a man falling into a cave and a hole. So it is a very basic structure, very basic story if you look at it. And there are boys everywhere, and they are reckless. So you can always find a bunch of boys in every corner of the world. So that is it is a very universal subject if you look at it that way. It's a very simple, straightforward. The idea is simple. Like we create a world, we set a stage, we invite people to experience that world, and suddenly there's a shift of emotion. I think the loose at that moment was the high. And the moment the boy comes out with that Rajasar voice, that's a high. That high is 200 crores. But when they think properly urban, it's a proper urban film. Yeah. But and that screenplay structure is completely different. We can't find a pattern in that. It's like how a filmmaker, he randomly scattered a spectrum, and he let the people experience it. So it's not the my local edulla, but we felt for Jesse and Karthik. It's a modern day classic. It's all about how if we can connect. See, my film is a very small film, Sarvam Maya. It's a very small film. It doesn't do anything big, but I saw it in yesterday, like நேத்தா பார்த்தாங்க தியேட்டரில். பட் ஒரு ஃபுல் பேக் குழந்தைங்க, லேடிஸ். ஸோ and the moment I edit the film, I wrote the film, so I've seen this 1,000 times, but it felt like a first film for me. Watching with them, I got that energy from them. So it's like how hearts connect to that screen. அது ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக வேற ஒரு டாபிக். இந்த நம்ம எடிட் டேபிளில் பார்க்குற ஒரு படமும் நம்ம எழுதின ஒரு படமும் தியேட்டரில் அந்த ஆடியன்ஸோடு நம்ம பார்க்கும்போது வேற ஒரு எனர்ஜி ஒன்று கிடைக்கும். எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் ரியலி ஒர்க்கிங் ஆல்சோ. இல்லை அது ஒரு ஹை, அண்ட் அதை நம்ம எழுதவே முடியாது. அந்த ஹை அது சில படங்களில் அது கிடைக்காது. நம்ம என்ன தான் அதை ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு அது என்ன நோக்கி பாயம் தோட்டல் தான் ஆச்சு. அது கனெக்டே ஆகல. எனக்கும் தெரியும் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அது படம், அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்ற. பட் இவர் அகில் சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இந்த தியேட்டர் ஆடியன்ஸோடு நம்ம பார்க்கும்போதுல நம்ம நினச்ச அந்த பீட்ஸ் வந்து வேறு மாதிரி போய் அது டிரான்ஸ்லேட் ஆகும். 2 வருஷம் தெரியாத ஃப்ளோஸ் எல்லாம் டக்குன்னு புரிஞ்சிடும். அப்பா கரெக்ட் போச்சு, அவ்வளோதான். இந்த சடன் மூமெண்ட். ஆமாம், இங்கே ஒரு ரியாக்ஷனே இல்லையே. அதாவது ஒரு 5-6 நாளுக்கு அப்புறம் கூட சொல்கிறேன். இனிஷியலாக ஃபேன்ஸ் அந்த க்ரௌட் சண்டே வரைக்கும் ஒன்று இருக்கும்ல, பட் ஒரு அடுத்த வாரம் ப்ளே ஆகும்போது கூட அந்த இடங்களில் அந்த ரியாக்ஷன் இருக்கும். ஒரு ரொம்ப ப்ராப்பர் ஆடியன்ஸ், எந்த சத்தமும் போடாத ஆடியன்ஸும் அங்கங்கே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில இடம் அப்படியே ஃப்ளாட்டாக எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அது போயிடும். I've read Mani sir's point. He wrote that I'm waiting for that scene to come, because he knows that இதெல்லாம் பாஸ் பண்ணி அங்கே வந்து அடிக்கும். So I think everyone, like how Chidambaram or how Jithin, like I have some favorite scenes in my film and it worked in theater. நமக்கு ஃபிலிமில் இருந்த அந்த இன்டர்வலில் ஒரு ஸ்மோக்கட் ஒரு நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் கிளாப்பர் ஓகே அந்த கேஸ் ஃபைலில் இருந்து அப்படியே கிளைமேக்ஸில் கூட டவுட் இருந்தேன். அந்த ராஜாகிருஷ்ணன் சார் தான் நம்மளோட சவுண்ட் மிக்சிங் பண்ணேன். அப்போ அவர் கூட சொன்னேன், லாஸ்ட்டில் நமக்கு டென்ஷன் ஆகிட்டா இருக்குது, ஆனால் உள்ளில் நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது மம்மூட்டி தான். ஸோ நம்ம அவர் கூட தான் இருக்கணும், அந்த ஒரு தோட் கூட போய்ட்டு இருக்குது. அந்த மாதிரி அப்போ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது நமக்கு. அந்த கிளைமேக்ஸ் அந்த கொஞ்சம் சின்ன மொமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரியும், அந்த பார்க்குற டைமில் ஒரு மொமெண்ட்டில் அவள் கேட்ச் பண்ண மாதிரி வரணும், ஒரு மைண்டில் கிளாப்ஸ் போட்டுட்டு இருந்தேன். I like that acid scene in Kaka Kaka. Show that he was so, like the moment பயங்கரமா உங்க படங்கள்ல. Actually my brother is also a filmmaker. He did Varanavasunda with Dulkar. So we both இந்த காலேஜ் முடிச்சுக்கு அப்புறம் தான் போனேன், கிளாஸ் கட் பண்ணி போகல, கிளாஸ் முடிச்சுக்கு அப்புறம் போனேன். ஸோ we went twice to Kaka Kaka theater. அதுக்கப்புறம் நானும் அவனை சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன் சும்மா ரேண்டம் வில்லேஜில். திடீர்னு பார்த்தா ஒரு மொக்க தியேட்டரில் காக்கா ஓடிட்டு இருக்கு. ஸோ உள்ளே போகலாமே, உள்ளே போய் இந்த ஃபேன் உட்கார்ந்து பார்த்தேன். ஸோ I have the same technician like Rajivan sir for production design, Gautham Menon for. So they did costume and production design for my first film. So உள்ளுக்குள்ள I have like நான் மட்டும் தான் மொக்கையா இருக்கு, மிச்செல்லாம் கரெக்டாக இருக்கு. So big fan. உங்களை பற்றி நிறைய படங்கள் பற்றி அப்படி சொல்கிறாரு. அவரை வச்சு GVM சார் படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன்.
அவருடைய படத்தில் ஒரு விஷயம் எனக்கு ஸ்பாய்லராக இருக்கலாம், பட் ஆல்மோஸ்ட் இல்லை சார் சொல்லலாம் சார். எனக்கு அந்த ரஜிஷா ஒரு சீனில் வருவாங்க. ஓகே, இவங்க அது ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கரமாக நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, இவங்க அவ்வளோதான் போல இருக்குது படத்தில் மற்ற கேர்ள்ஸ் மாதிரி. ஆனால் அவங்கள எண்டில் தான் ரிவீல் மறுபடியும் அவங்க அந்த ஃபேமிலியில் இருக்காங்கன்றது ரொம்ப ரசித்தேன் நான். ஆக்சுவலாக அது நான் சொல்லணும்னு பார்த்தேன். அந்த அவர் விண்ணை தாண்டி வருவாயை சொன்னதுனால நான் கொஞ்சம் தப்பிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இந்த தாட் நிறைய இருக்கும். காந்தாரா, வெற்றி சார் பண்ணுற படங்கள், ரஞ்சித், இந்த மாதிரி படங்கள் ஒரு ரூட் போனால் இன்னும் அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த பேன் இண்டியனாக ரீச் ஆகுமான்னு. பட் அது அந்த ஒரு மொமெண்ட்ரி தாட் தான் எப்போதுமே. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கும் போது பேனா இல்லை லேப்டாப் எழுதுறது வந்து வேறு விஷயம் தான் டோட்டலாகவே. அண்ட் நமக்கு அதுதான் வருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஐ கனெக்ட் வித் தட்ன்ற போது ஐ ஹோப் தட் திஸ் வில் ஒர்க். எனக்கு அது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ நான் பெருசாக அந்த எண்ட் இது எங்கே போய் ரீச் ஆகுன்றது என்றைக்குமே நம்ம யோசிச்சதே இல்லை. இந்த ரைட்டிங் ப்ராசஸ் ஐ வாண்ட் என்ஜாய் இட். இந்த இன்டர்வியூவிலேருந்து நான் இன்றைக்கி ஏன் வந்தேன் அப்படின்னு நான் காலையிலாம் யோசிச்சிட்டே இருந்தேன். பயங்கர டேக்அவே வந்து அவர் சொன்னது, அப்பா ஆல்வேஸ் ஃபஸ்ட் ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துப்பார், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த ஒர்க்குள்ளே இறங்குவார் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய டேக்அவே அதுதான், மோர் தென் எனிதிங் எல்ஸ். லெஜெண்டரி ஃபில்ம்மேக்கர் ஆல்சோ அவர் சொன்னால் கரெக்ட் தான். சத்யன் சாருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கா சார்? ஒரே ஒரு கனெக்ஷன் தான். விண்ணை தாண்டி வருவாயா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சார் பேசினார். அவருடைய படங்கள்லாம் நான் வீட்டில் நிறைய பார்த்துருக்கேன், தியேட்டரில் பார்த்துருக்கேன். அவருடைய ஒர்க் எனக்கு தெரியும். விண்ணை தாண்டி வருவாயா நல்லா இருந்துச்சு, இந்த ஆலப்பி இது வரைக்கும் இங்கே யாருமே இந்த மாதிரி ஷூட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட பேசினார். I remember I have a pirated print of ETV in my laptop. So while making some scenes for some random film, Appa show me that scene, and for inspiration he used to ask me for VTV scenes. Like he loves few scenes in the film. I like that park scene. So whenever there's a doubt, I like when a man woman interact without melodrama. Like I love how he wrote that park scene with Jesse and Karthik. How he describes Jesse in the late moment. So these are few things. See, Appa used to say he made a film called Sanmanasulaga Samadhanam. It's a big hit. Lal sir and Mohanlal. So Appa and Srini uncle ரெண்டு பேரும் அப்படியே சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன், கதைக்காக உட்கார்ந்துருந்தேன். ஆனால் எதுவும் நடக்கல. ரொம்ப நாளாக உட்காந்துருந்தேன். ப்ரொடியூசர் வந்து கேட்பாங்க ஏன் இன்னும் பண்ணல, இல்லை வரும் அப்படி சொல்லி. அந்த டைமில் தான் மௌனராகம் ரிலீஸ் ஆச்சு. மௌனராகம் இங்கே ஓடிட்டு இருந்தேன் கொச்சியில். ஸோ ரெண்டு பேரும் அப்படியே வாக் பண்ணி போனேன். அப்படியே படம் பார்த்து சார்ஜாக வெளியே வந்தேன். மௌனராகம் வந்து ஒரு இட்ஸ் ஆல் அபவுட் அ கேர்ள், டோட்டலாக வேற சப்ஜெக்ட். பட் அப்படியே வந்து அப்பா வந்து வில் மேக் எ ஃபிலிம். லால் வந்து ஹி ஹேஸ் அ ஹவுஸ் இன் அ town, he lives in a village, he's having financial crisis, he has to sell that house, but there's a girl in that house, she won't leave. Tuck. And then by the moment they reach hotel, they name the Gandhinagar 2nd Street. So I mean so that's how magic happened. How a random film inspired him. So there are few things which we can't explain. நாவல்ஸ் வந்து இப்போது நிறைய படமாக மாறிட்டு வருது. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும், சக்ஸஸ் ரேட்டை விட அது ஃபெயிலியர் ரேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நாவல்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ் நாட் ஹியர், பட் பொன்மேன் ஜோதிஷ் வந்து அது ரொம்ப சூப்பராக வந்து கிராஃப்ட் பண்ணியிருந்தார். ஒரு நாவலை வந்து எப்படி ஒரு படமாக மாற்றலாம் அப்படின்றத ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் இந்து கோப்பன் சாரோட. பட் இந்து கோப்பன் சாரோட ப்ரீவியஸான 2-3 நாவல்ஸ் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. அது அந்த 2025லேயே வந்து இன்னொரு படம் வந்து பெருசாக விளையாட் புத்தா நினைக்கிறேன். ஸோ அந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ நாவல்ஸை நீங்கள் டிரெக்டர்ஸாக எப்படி நம்புறீங்க, அதுக்குள்ளே போகலாம், அதை நம்ம ஒரு ஃபிலிம் லாங்குவேஜுக்கு மாற்றலாம் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணுறீங்க? இல்லை மாற்றப்பட வேண்டிய நாவல்ஸ் நிறைய இருக்கா? ஜாஸ்தி அந்த மாதிரி மலையாளத்தில் வந்து there was an era when every film used to follow novel. 60s I think after 70s and 80s that thing stopped. Very few films, maybe 1% or 2%. But is a rare example. And the நடந்தது இல்லை ஒரு நாவல் வந்து படமாக மாறினது. I think in Tamil that's happening now. Yeah, நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. Novels are always a great source. The translating into screen is the trickiest part, because when in fiction you can write what's going on inside a man's mind in paper. But visually, when you're coming into a 2D space and showing it, it's very hard to give that exact feel what the author had given in the book. So that is the trickiest part, how to translate that into screen. I think how Ponman worked, other than the Indigo novels, like I've read
other novels. Like in Ponman, he found a story, not the novel. He picked a story, he found that spark, and he made a film. So it's actually a collaboration, not just a random translation. That's how it worked. Whenever a filmmaker finds something in a novel, it's always his version. He's not trying to adapt what is. നമ്മൾ എപ്പോഴും നോവൽ പഠിക്കുമ്പോഴും എല്ലാവർക്കുമേ ഉള്ളിൽ അവരവരുടെ ഒരു വേർഷൻസ് ഉരുവായിടും. We always imagine things while reading this. So அந்த ஃபிலிம் பார்க்கும்போது அது மீட் பண்ணலைன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடும். பட் அதில் ஃபேக்ட் என்னென்னா எப்பவுமே ஃபிலிம் மேக்கர்ஸ் அவருக்கு கிடைக்கிற ஒரு விஷன் இருக்குது, அதைத்தான் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நாட் த நாவல் ஓர் நாட் வாட் த ரைட்டர் திங்ஸ் அபவுட் இட். ஸோ அது நல்லா இருந்தால் ஃபிலிமும் நல்லா இருக்குது. இப்போ ஹாலிவுட்டில் நிறைய ஃபிலிம்ஸ் வந்துகிட்டே இருக்குது பேஸ்ட் ஆன் நாவல்ஸ் அண்ட் they get success. But this thing is there. அந்த ஃபிலிம் மேக்கருக்கு கிடைக்கிற விஷன், அந்த ஒரு சினிமாட்டிக் கான்செப்ட் நல்லா இருந்தால் ஃபிலிம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். And also to bring this vast novel into this 2.5 framework, it is ரொம்ப கஷ்டம். The editing is also what you take and keep from the novel is also very important. ஃபீச்சர் ஃபிலிம்னா ரொம்ப கஷ்டம். வெப் சீரிஸ்னா கூட we can இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் நாவல் எடுத்து பண்ணலாம். பட் ஃபீச்சர் ஃபிலிம்னா அந்த லிமிட்டேஷனுக்குள்ள the times frame the பெரிய எக்ஸாம்பிள் வந்து காட்ஃபாதருடைய அந்த புக் இருக்குல்ல, அதை வந்து படமாக்குறாங்கன்னு தெரிஞ்சப்போ நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு, அதை எப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு. எல்லார் மைண்ட்லேயும் ஒரு விஷுவல் இமேஜரி இருக்கும். இப்போது நான் படிக்கும்போதே எனக்கு ஒரு விஷுவல் இமேஜரி இருக்கும். ஆனால் அது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக ஒன்று எடுத்திருந்தாங்க அப்படின்னு அந்த டைமில் அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டிஃபிகல்ட் பட் இட்ஸ் a beautiful process to try. Once it happens, it's சக்ஸஸ் ரேட் ஆஃப் மலையாளம் ஃபிலிம்ஸ் இயர் பை இயர் எப்படி இருக்குது? ஏன்னா வைல் சீயிங் ஃப்ரம் அதர் ஸ்டேட், இப்போ தமிழ்லேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அது எப்படி மலையாளத்தில் வர எல்லா படமும் நல்லா இருக்குது? மலையாளத்தில் success, the last 2 years were good of course, and there are enough fair share of films that doesn't like do well, and there are 5, 6 or 10 films or 12 films which are really good, which gets the visibility. So yeah, so I think it's like the other industry, it's same. The success rate and the visibility is very good, like everyone is looking at the spotlight is in Kerala these days. So I think it's a cycle. 2000s it was Tamil and Hindi, and now it's Malayalam. So after 5 years it will change. It may be Telugu, Kannada. So I think it's a cycle and it will change for region. கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஐ ரீசென்ட்லி செக் லைக் ஐ ஹேட் டு சப்மிட் மை ஃபிலிம். ஸோ இந்த கவுண்ட் வந்து 2024 பாதியோட பாதியாச்சு படங்கள் வந்தது இல்லை சக்ஸஸ் ரேட் இல்லை. நான் குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் லைக் last year we made 180 films in Kerala. This is such a small state, and 180 films in a year from such a small region. How many films in Tamil? It's almost the same, but Tamil Nadu is like 3 times or 4 times larger than Kerala in population wise. So we make a lot of films. இப்போ வந்து தியேட்டருக்குள்ள இப்போ The economics, the OTT, satellite right, these things get changed every year. இல்லை, ஆனால் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரே அளவுக்கு தான் அந்த சக்ஸஸ் ரேட் இருக்கா? இப்போது தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா சார் 200 ஃபிலிம்ஸ் கிட்ட 2025 வந்திருக்கு, 220 கிட்ட வந்திருக்கு. பட் ஒரு 10% இருக்குன்னு சொல்கிறாங்க. 22 to 25 ஃபிலிம்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. பட் இன்னொரு 15 ஃபிலிம்ஸ் வந்து வெளியே வந்ததே தெரில, பட் குட் ஃபிலிம்ஸ், அதுக்கான ரீச் அண்ட் ப்ரொமோஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக எடுத்துகிட்ட ஒரு 30 ஃபிலிம்ஸ் வந்து ஒர்க் ஆகிருக்கு. இப்போ மலையாளம் எடுத்துக்கிட்டால் எல்லா படமும் ஒர்க் ஆன மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் வந்து மலையாளத்தில் பார்த்தீங்களா இந்த படம் இருக்குது. இப்போ நிறைய ஈவன் தமிழ் டிரெக்டர்ஸே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை நான் மலையாளத்தில் எடுத்திருந்தா இந்த படத்தை கொண்டாடிப்பாங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்குல்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த சக்ஸஸ் ரேட்டு ஃபெயிலியர் ரேட் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒன்று தானே? Same. If you tally the whole budget of a whole year and tally with the all the hits, it will always be negative in all the industries. It's almost same. I think you guys see only what we approve. நம்ம approval list நீங்க பார்க்கறீங்க. It happens the vice versa also. நம்ம ஹாலிவுட்ல பார்த்தாலும் நம்ம அங்க சக்சஸ் ஆன ஃபிலிம் மட்டும் தான் நமக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா அங்க ஃபெயில் ஆன நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு, யாருமே பார்க்க கூட இல்லை. அது அந்த திங் இஸ் தேர் ஒன்லி வி. அந்த தமிழ் டைரக்டர்ஸ் நீங்கள் சொன்னல, அவர் அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம் மட்டும்தான் பார்த்துருக்கு. இங்கே நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குல்ல. அது there is no OTT business right now in Malayalam cinema. That's a great thing. Now யாரும் வாங்க மாட்டாங்களா? ஆமா, யாரும் இல்ல. That era is gone. I did I know how like I went through that. இப்ப கிடையாது. அது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லி. Actually that's very good. அதான் சார் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா அது எதனால நல்ல விஷயம்? ஏன்னா எல்லாரும் அலர்ட்டா இருக்கு. லைக் இந்த தியேட்டர்ல நான் காலி. அது சக்ஸஸ்ஃபுல்லான மட்டும் தான் அங்க பையர் இருக்கும். இல்லன்னா பையர் கிடைக்காது. 90s மாதிரி வந்துச்சு. யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க வந்து கேர்ஃபுல்லா படம் பண்ணனும், இல்லனா காலி ஆயிடும். முன்னாடி ஒரு பைரேட்ல விக்கலாம் அப்படிலாம் முடியாது. எதுவும் இல்ல. சோ முன்னாடி ஒரு இது இருந்தா ஸ்டார்ஸ் இருந்தா படத்தை குவாலிட்டியை தவிர you can sell it. My first film was sold much before its release. பாச்சு வந்து ரிலீஸ் முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட்.
So imagine that situation. அது ஓடிடி ஸ்டார்ட் பண்ண OTT. And the prime era, like Fahad was in a cream and they liked the story. I just had a simple narration with the prime team and they bought the film for my money. So that was a good deal. இப்போ இது சர்வம் மாயா Yeah, I can't reveal that. OTT la vara maata. Ninga theater la palanga. OTT கொடுக்கல. ஆனால் டிஃப்ரெண்ட் நோட் பட் கனெக்டட் நோட் இப்போ தான் அவர் சொன்னார் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு எந்த பப்ளிசிட்டியும் அவங்க பண்ணல. No trailer. ப்ரொமோஷன்ஸில் ட்ரெய்லரும் இல்லை. ஸோ ஒரு படம் ஓடிடியில் இன்னும் போகல அப்படின்னு சொல்கிறாரு, வராதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ப்ரொமோஷன்ஸும் பண்ணல. ஸோ தென் ஹவு டஸ் தட் ஒர்க்ல? ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் பீப்புள் ஆர் வாட்சிங். 90s era, 60s 90s அந்த மாதிரி யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க வந்து கேர்ஃபுல்லாக ஒரு படம் பண்ணுறாங்க. அது நிறைய இன்க்ளூடிங் த ஹீரோ நிவின் ஹேஸ் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு ரைட்டிங்கில். தெர் ஆர் சீன்ஸ் விச் ஹி ஹேஸ் இம்ப்ரூவ்ட். அவங்க நடிக்க கூட ஒரு கிளைமேக்ஸில் அவர் வரவே இல்லை. ஆனால் ஹீ கேவ் மீ ஒன் லைன். ரேண்டமாக ஜோக் பேசிட்டு இருந்தோம். சடன்லி ஹி செட் அந்த சீனில் இந்த லைன் போடலாமா அண்ட் தேட் சேஞ்ச் தட் சீன். ஸோ இமேஜின் எ ரைட்டர், an actor is much like a writer. ஸோ இதெல்லாம் பிகாஸ் வேறு எங்கேயும் இல்லை, ஓடிடி வேறு எதுவும் இல்லை, தியேட்டரில் இருந்தால் தான் காசு கிடைக்கும். ஸோ that scary factor makes us more alert. It makes a work more. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது அவர் சொல்கிறது? ஏன்னா பரவாயில்ல, எனக்கு ஓடிடி இப்போது விற்காதது நல்லது அப்படின்றாரு. ரசிச்சு தான் நான் கேட்டுட்ருக்கேன் உண்மையிலே. அது நல்ல விஷயம்னு வேறு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஆக்சுவலாக அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி? Yeah, I was hoping it will come back to this only. The OTT dependency இல்லாமல் great content and the producer has money to make a film and அது theaterல ரிலீஸ் பண்ணி and then reap from the collections where he is also with the film throughout. ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா ப்ரொப்போசலாக மட்டும் கேட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பி ஆனோடனே எனக்கு இந்த சீன் பிடிக்கல, லெங்க் அப்படிலாம் இல்லாமல் த்ரூ அவுட்டாக இருந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. I'm really okay with that. இல்லாட்டி அது ப்ரெஷர் தான், வேறு மாதிரி ப்ரெஷர் தான். ஓடிடி கரெக்ட் சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ரிலீஸ் டேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க ஓடிடி விற்கலனா. ஏன் அது அப்படி இல்லையே முந்தி இல்லை. இன்னொன்று ஓடிடி தான் ரிலீஸ் டேட்டையுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. Even music label, nobody bought Sarvam Maya's music label. Like everyone was behind us and they waited till the last moment and they understood that we are in the last and then they changed the price. Then we did, okay, தேவையில்லை. So that's how now everything is our own now. It's not ideal scenario. ஒரு 90s வந்து ஒரு சேட்டலைட் தான் ஃபுல் டிபெண்டன்சியாக இருந்துச்சு. ஒரு 8 ஆக்டர்ஸோட பேர் எழுதி வச்சுருப்பாங்க, இவங்க படங்கள் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்ட்டு. அதுக்கு கீழே வரவங்க படங்கள்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க, அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஓடிடிலையும் அதை தான் சொல்கிறாங்க, ஒரு டாப் 5-6 பீப்புளுடைய படங்கள் மட்டும் தான் நாங்கள் வாங்குவோம். அதாவது நீங்கள் படம் அனௌன்ஸ் பண்ண உடனே இல்லை படம் அனௌன்ஸ் பண்ண முடியும் அவங்க வாங்கிடுறாங்க. பட் சாரி டு இன்டரப்ட், பசூகான்னு ஒரு படம் வந்துச்சு, ஸ்டில் எந்த ஓடிடியும் வாங்கலை. பட் அவர் வந்து ஒரு ப்ரைமான பிளேஸில் இருக்கிற ஒரு ஸ்டார் தான், ஆனாலும் விற்கலை சார். இது இல்லை அங்கெல்லாம் அந்த ப்ரொடியூசர் எனக்கு தெரியாது. பட் யூனோ வாட் வென்ட் ராங் தேர், என்ன மாதிரி டீல் அவங்க எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. இப்போ டாமினிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் ஓடிடியில் கிட்டத்தட்ட ஒரு 10 monthsக்கு அப்புறம் தான் ரிலீஸ். ஸோ mammootty கம்பெனி மஸ்ட் ஹவ் ஹேட் சம் டீலிங் விச் டிடன்ட் கோ வெல். இல்லை அவங்க ஒரு வெயிட் பண்ணியிருப்பாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ த நம்பர்ஸ் மேட்டர். தே மைட் ஹவ் ஆஃபர்ட் சம் குட் நம்பர், பட் நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆனால் அந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆகாமல். சரி, வி ஹர்ட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7-8 ஆக்டர்ஸ் அவங்களுக்கே வந்து நம்பர் குறைஞ்சிருக்கு. ஐ டோன்ட் நேம் நேம்ஸ் யுவர், பட் டாப்பில் இருக்கிறவங்களுக்கும் போன படத்தை விட இப்போது நம்பர் குறைஞ்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் நம்பர் குறைஞ்சிருக்கலாம். இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வெயிட் பண்ணியிருப்பாங்க ஃபார் த ரைட் டைம் நினைக்கிறேன், தெரில. ஸோ அந்த டிபெண்டன்சி இல்லாமல் இருந்து ஜஸ்ட் தியேட்டர் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரொடியூசர்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். பாலனுக்கு என்ன நடக்குது சார்? ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டருக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இல்லை சார், அதான் கேட்குறேன். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டருக்கு அந்த பிரச்சனை இருக்கா? ஏன்னா நல்லா மஞ்சுமல் பாய்ஸ் இருக்குனால அந்த பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா அது சேம் திங். But yeah, of course you get an appointment, you go to office appointment, like, because there's of course I'm come with Manjumal boys and the passport la varanga, like, so I get an appointment, I get an audience atra, then still the paperwork, and it is not an easy sell for especially Balan. So the talk will get a head start in the talks, negotiations, that's it. Still they haven't bought the film, that's you're it. producing this film, right? Huh? Balan, you're producing? No, I'm not. KVN product. KVN product. Okay. And also like selling it as OTT before release, it limits your theater days. They will ask you. Affects your. Yeah, 45 days. Within 45 days of release, you have to put it. It will come in OTT. 4 weeks le vandu. 30 days. So it kills the whole theater run. இங்க 30 it varies. 45. சார் அங்க தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு 4 weeks நினைக்கிறேன்.
இங்கே 45 Now is the not new an rule ideal is, thing. It is some 35 is a luxury now. 45 is they want like, and if you have enough muscle, you'll get a 60 day. That's it. yeah. It will change the number. The ideal number is 28 days. That's the standard. Luxury is 35. And thankfully, my first 2 films, no OTT bought it before it ran for 100 days. It's 45 days in OTT board. Like that happened with Avesham. 60 days, it was doing great in theatres, but after it came in prime in 60 days or some 75 days or something like that. பட் 60 days ஓகே தானே சார்? இல்லையா ஓடலாமே தியேட்டரில். No, theatre life. We can reduce the theatre count and make it run faster. For example, you haven't put out a trailer or anything. If anyone has to see any glimpse of that film, he has to go to the theatre. There is no other way. So, other நிறைய days கிடைக்கும். And as a director, of course, your theatre is the main thing. Yeah, but end of the day, the producer decides. So we have some. But what good thing is like if a demand air is na theaters they increase the show, so we get like the 100 days of the shows count one we'll get in 4 weeks, so that's a good thing. So the but personally we have that evolved days on, so I think it's very satisfying for a creator. சென்சாரோட ரோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் சென்சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்கல்ல, அவங்கள பற்றி யோசித்து சில கதைகளும் வராமல் போகுதா, இல்லை சென்சாரோட ரோல் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் அவங்கள பற்றி யோசிச்சு மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இல்லை. நம்ம ஒரு அடல்ட் கான்டென்ட் ஃபில்ம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம், பட் சம்வேர் த ப்ரொடியூசர் வில் கம் இன் அண்ட் சே ஆப்வியஸ்லி வி டிபெண்டிங் ஆன் சம்படி டு புட் த மணி இன் ஆல்சோ. அந்த கதையாக அது போகும்போது ஏன் இவ்வளோ இருக்குது, இது வேண்டாமே அப்படின்னு அங்கேயே ஒரு ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் சென்சர். எனக்கு பெருசாக பிரச்சனை இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் வேட்டையாடு விளையாடலாம் நான் வந்து அடல்ட் சர்டிஃபிகேட் வேணும்னு தான் நான் கேட்டேன், அவங்க தான் யூஏ கொடுத்தாங்க. ஏன்னா நம்மளுக்கே படம் பண்ணும்போது நமக்கு தெரியும்ல. ஸோ யூஏன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியாக வரமாட்டாங்க, அது என்ன இருந்தாலும் அவங்க பார்த்துருவாங்க. அண்ட் ஐ சி அந்த டைமில் அந்த படம் தியேட்டரில் ஒரு 3 to 4 weeks ஓடும்போது நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அது கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்குது. அண்ட் மை ஐடியா ஆஃப் ஃபிலிம்ஸ் இஸ் இட்ஸ் மென்ட் டு ஸ்டே ஃபார் ஏஜஸ், ஃபார் ஜென்ரேஷன்ஸ் டுகெதரில். இன்றைக்கும் விடிவி ஒரு தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீனில் ஓடிட்டே ஆமாம் இன்னும் ஓடிட்டுருக்கு. அண்ட் பீப்புள் ஸ்டில் கால் மீ அண்ட் டாக் டு மீ அபவுட் இட். I'm not saying it's a high, but somewhere films are meant to last forever. So at some point everybody will see it அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஐ ஹோப் நம்ம ஒரு கான்டென்ட்டில் லேண்ட் பண்ணும்போது இது வந்து இதனால் இல்லை அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணாமல் உள்ளே போவோம் அப்படின்னு தான் போகணுன்னு தான் எனக்கு தோணுது. லைக் கலம்காவல் வாஸ் அ யூஏ ஃபிலிமில். கலம்காவல் அது எப்படி ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, மம்முட்டி சார் அந்த ரோல் ப்ளே பண்ணதை விட ஃபேமிலியாக ஆடியன்ஸ் வருவாங்களான்றதே ஒரு டவுட்டு. பட் இப்போ 90 crores ப்ளஸ் ஸ்டில் கோயிங், இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது அந்த டவுட் நமக்கு கூட இருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களா மீன்ஸ் அது அந்த கண்டென்ட் அந்த மாதிரியான இல்லை, அதுக்கு படத்துக்கு ஒரு பேஸ் இருக்குது, அது ஜோனர் இருக்குது, எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அது நிறைய அந்த மாதிரி இருக்கா இல்லை அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தது. அந்த போஸ்ட்மார்ட்டம் டைமில் மம்முட்டி சாருக்கு அது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கு, இப்போ நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும், அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமோ இல்லை கொஞ்சம் நான்லினியாரிட்டி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி தியேட்டரில் பார்க்குற டைமில் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சது. சம்வே இட் இஸ் கோட் கனெக்டட் லைக் தட். ஆக்சுவலி விநாயகன் சாரோட ரோல் தானே மம்முட்டி சார் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணார். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருந்தது. ஆனால் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜாகிருஷ்ணன் சாரை சொன்னேன், நம்ம வில் த ஆடியன்ஸ் ரூட் ஃபார் மம்முக்கா ஒரு விநாயகன் இன் த எண்ட் லைக் தட் should be they should be on Vinayagan's side. That is the ideal situation. But since he is a superstar or something like that, we had a doubt whether they will root for him or him like that. கேரக்டர் தப்பிச்சு போயிடணும், அப்படி கூடாது அப்படின்னு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, as a filmmaker have you failed or have you won? It's a discussion actually. It depends on the audience also. ஸோ அந்த மாதிரி டவுட் இருந்தது. ஆனால் அந்த தியேட்டரில் பார்க்குற டைமில் ஆனால் முதல்ல அவர் ஒரு நெகட்டிவ் ஆக்ட் பண்ணும்போது இந்த started clapping. So we don't know whether it's for the performance, for the character or like that. But in the end, they changed. So we got comfort. அந்த டைரக்டர் கிரெடிட் அப்புறம் ஒரு அந்த பானட் பூட் ஓபன் ஆகுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஆமாம் அது நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். அது அந்த ஸ்மோக் மட்டும் வரும். அது வந்து அந்த ஃபேன்ஸுக்காக அந்த மாதிரி பண்ணேன், அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். பட் அவர் சொன்ன மாதிரி தான் அது ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் I'm not anybody to say okay, but I really like that. ஏன்னா அது வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து இப்போ நம்ம பண்ணியிருந்தோம்னா தமிழில் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அதுதான் நான் கேட்க வந்தேன். ஒரு சீரியல் கில்லர்னா அவர் பின்னாடி இருப்பாரு, இல்லை வந்து என்ன இதனால தான் எனக்கு ஆச்சு, சின்ன வயசில் நான் இதை பார்த்தேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்போம்.
வைக்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் இங்கே அது சொல்ல. அது மாதிரி டிஸ்கஷன்ஸ் போயிட்டு ஆனால் எனக்கு அது வேணும்னு ஒரு இது இருந்து அவர்கிட்ட கேட்டு வேணாமா இல்லையா அந்த மாதிரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நமக்கு அந்த எக்ஸ்ட்ரீமில் போகாமல் அதனால் அந்த எண்டில் அப்படி டைரக்ஷன் கார்டு போட்டதுக்கப்புறம் அந்த பூட் இப்படி ஓப்பன் ஆகி அதில் முடிக்கிறது நல்லா இருந்துச்சு. Censor, I don't know, like I'm against censoring films, but as a nation, you are against. I don't know, like why nobody like should cut your films. They can suggest, can give certificates. I don't know, cutting films, I don't know, I'm not very. But it's a nation, there is a system, there is a law, you have to go by the, that's, you have to have it. But as an artist, I don't, can you edit a poem, can you edit a painting? Then why you edit a film, you know, like. Because we are still in an evolving society. It is yet to be evolved in a total, in certain things, நிறைய சில விஷயங்கள் இருக்குது ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு பவுண்டரிஸ் இருக்குது. இப்போ இஃப் யூ ஃபீல் லைக் வி ஹவ் டு டாக் அபவுட் சம் சிஸ்டம், தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் அஸ் டு பி பனிஷ்ட் அண்ட் தே கேன் புட் அஸ் இன் ஜெயில் பிகாஸ் வி ஆர் இன் a still evolving society. So that's why the censor thing happens. I think someday the evolution goes on and these barriers will be vanished. There is the thing of nationalism, there are borders. These things we cannot say it's an eternal thing or something like that. Someday some things will be vanished like that. We are not okay with it, but நம்மளால பண்ண முடிஞ்சது வந்து அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ்ன்றது கம்மி பண்ண ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுறீங்களா லைக் ஒரு போராட்டம் சென்சாரோட? there's always one battle, there's always been. வினைத்தாண்டி வருவாயா வந்து எதுக்கு யூஏ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. யூ கொடுத்துருந்துருக்கணும். யூ தான் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு நீங்கள் ஏ கேட்டீங்க? இல்லை, அது வந்து வேட்டையாடு விளையாடுங்க ஏ கேட்டீங்க. எக்ஸாக்ட்லி, நான் தான் அதுக்கு ஏ கேட்டேன். ப்ரொடியூசர் வந்து இல்லை கொஞ்சம் கட்ஸ் பண்ணி நம்ம யூஏ மாற்றணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் வினைத்தாண்டி வருவாயாக்கு அவங்க வந்து இல்லை இட்ஸ் டூ இன்டென்ஸ், இது வந்து குழந்தைங்க பார்த்து இல்லை பசங்க ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 8, 10, 11, 12 அந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா இது என்ன அப்படின்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு டிஸ்கஷன் நடந்தது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க சொன்ன மாதிரி சிஸ்டம் இருக்குது. வாட் வி கேன் ட்ரை அண்ட் டூ இஸ் ரெடியூஸ் தட் ஃபாண்ட். ஒரு விஷயம் ரொம்ப ப்ரூட்டலாக காமிச்சாதான் அது அந்த இன்டென்சிட்டி வரும்னு அவசியம் இல்லை. அதை காமிக்காமலே சவுண்டோ இல்லை வேறு மாதிரி அதை ப்ளே பண்ணாலும் அந்த இன்டென்சிட்டி இருக்கும். நன்னுசி நாயகன் ஒரு படம் பண்ணேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரே இருக்காது, மியூசிக்கோட ஒரு ஸ்ட்ரெயின் கூட அந்த படத்தில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்ட்ரெயினும் இருக்காது, வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் தான் நான் ப்ளே பண்ணியிருந்தேன். எவ்ரி திங் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் என்னென்னா இட் கேம் ஆஃப்டர் வினைத்தாண்டிக்கு அப்புறம் வந்தப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் வந்து என்ன இவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு, இவையே இந்த மாதிரி படம் பண்ணா அப்படின்ற அக்யூசேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் இட் வாஸ் வே ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஐ டென்ட் லெட் த ரைட்டிங் பி ரெஸ்ட்ரிக்டட் பிகாஸ் ஆஃப் த சென்சர் இஷ்யூஸ். அடல்ட் ஃபிலிம் தான், அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் தான் வர முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். இன்றைக்கும் என் பசங்க அந்த படம் பார்த்ததில்ல. There are some Iranian films and there is this film, No Country for Old Men. அதில் கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதுவுமே இல்லை, அந்த எண்டில் மட்டும்தான் ஒரு அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதுவுமே இல்லை. தெரியாது, அப்புறமா தெரியும், அது நோட்டீஸ் பண்ணவே இல்லை, அந்த இன்டென்சிட்டி அதில் இருக்குது. I think no filmmaker will agree to this. It's much like how we create something and we showcase, that's it. There is no third party involved in this, right? That's what we prefer. I think அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்றது யோசிச்சு பார்த்தா அண்ட் ஒரு 1 hour அவர்கிட்ட பேசுனதில் இனிமேல் அவருக்கு எந்த சென்சர் ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ மலையாளத்தில் வர படமாக இருந்தாலும் சரி, தமிழில் வர படமாக இருந்தாலும் சரி, போத் ஆடியன்ஸ் வந்து சப்டைட்டில் விரும்ப மாட்டுறாங்க. இன்னொன்று ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. டப்பிங் பண்ணி அந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கான அந்த ஆர்வம் இல்லை. இந்த எவல்யூஷன் எதனாலன்னு நினைக்கிறீங்க? Like of course internet, thanks to internet films reaching everywhere thanks to subtitles. Subtitle and subtitle is helping a lot of people to enjoy films, but some films, some region, we have to dub it in that language for interior rural povo, because unfortunately subtitle padikka theriyadu, even if it is in their own language. So that is a reality. So chapam Telugu and Kannada or Hindi also, we have to, if a film has to reach the real rural pockets, you have to dub it in. The subtitle doesn't work all the time, even if it is in the regional language. இது படத்துக்கு சப்டைட்டில் தேவைப்படல, நம்ம தியேட்டர்ல பார்த்தா தமிழ் தான் தெரியும். I think depending on the film, இந்த பேண்டமிக் டைமில் மலையாளம் சினிமா எல்லாருமே பார்த்து அதை பற்றி பேசி அங்கேருந்து வந்தது தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இங்கேருந்து வந்த அந்த ஃபில்ம்ஸ் எல்லா தரப்புலையும் மக்கள் பார்த்து தேங்க்ஸ் டு ஓடிடி அண்ட் அட் தட் டைம் அதிலிருந்து தான் இந்த ஒரு தாட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வில் வாட்ச் த ஃபில்ம் இன் இட்ஸ் ஒரிஜினல் லாங்குவேஜ் அண்ட் சப்டைட்டில்ஸ்
மேபி தேவைப்படாது அப்படின்றது. Now people are inclined to rely heavily on heavy realism. So நிறைய slangs அடாப்ட் பண்ணி ஸோ அந்த ஆக்சென்ட் ஃபாலோ பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ளஸ் ஒரிஜினல் ஃபீல் இப்போ இந்த ஒரு குஷன் மேலே பிளாஸ்டிக் கவர் போட்ட மாதிரி தான் டப் பண்ணா. ஸோ அதை எடுத்து ரியல் உட்காரும் போது அந்த லைவ் ஃபீல் கிடைக்கும்ல. இந்த நம்ம ஃபிலிம் கலங்காவில் அந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் போயிட்டே இருந்தேன். அதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ண தமிழ். அப்புறம் என்ன டப் பண்ணி அந்த ஒரிஜினாலிட்டியே போயிடும் எல்லாருக்குமே தெரியும் தமிழில் தான் இருக்கும். அதனால அந்த தேவைப்படல கலங்காவல் தியேட்டர்லேயே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் அ வியூவர் டு கெட் தட் ப்ராப்பர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் ஆக்டர் ஐ திங்க் the real voice helps than anything. Even it is random ஒரு படம் கூட தேவையில்ல random even it is a YouTube video டப் பண்ணா that ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதான் 2025ல நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்திருக்கு. உங்களை இம்ப்ரெஸ் பண்ண படங்கள்? I like Ponman a lot. I love Meyyalagan. Last year it came. Oh, then Ponman goes. Weapons I like, DSR I like, and these are the. I missed a lot of films this year because of shooting. Of course, I love Ponman. I like how Tourist Family suddenly work in was theaters. Tourist Family. Tourist Family was good. It was actually much like a Sathyan film in Tamil. Yeah, it was very good. It was a very good. And how it that's what Sarvam Maya does. Exactly, that's what it does now. Like everyone underestimates the feel good tag is like bit irritating for me now. Feel good, they treat it like feel good na okay easy ah pannalam. It's very tough to crack. It's very tough to feel good na easy ah pannidala. Actually it's very the appa Priyanangal padalla Priyadarsan sir it's every Siddiq's every film was feel good. Suddenly there's because of this high theatrical noise, people think that okay the theatrical பெரிய படம் இதுதான் தியேட்டருக்கு வர வேண்டிய படம். They compare to serials are different. There are like the quality is different. Feel good na actually we spend money. We have spent a lot for Sarvam Maya. Like we have Rajivan sir on board, we have Justin Prabharan on board, we have a Bollywood team for Sing Sound. So it's not a serial thing. We have spent a lot. It's not easy to write small scenes, make it work in theater. So I feel that it's very so that's how Tourist Family, it silenced every mouth. The theatrical noise, I get shocked seeing all the loud noise and BGM. For me, it's much like a child asking for more chocolates, all the unhealthy junk. Let them eat proper food. Tigers சாப்பிடலாமே. எனக்கு பொன்மேன் பிடிச்சிருந்தது. அவருடைய படமும் எனக்கு பிடிச்சிருந்தது. வரதுக்கு முன்னாடி நான் பேசினேன். கலங்காவல் எனக்கு mammootty சார் அவர் என்ன பண்ணாருன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பைசன் பிடிச்சிருந்தது. பைசன் த்ரூவ் ஒரு ஆக்டராக த்ரூவுடைய இன்டென்சிட்டி அவர் அந்த எடுத்த அந்த எஃபர்ட் எல்லாமே எனக்கு அதுலேருந்து வெளியே வந்துச்சு. I really liked and the soundtrack also I really liked. I'm a big fan of P.T. Anderson, but I'm yet to see the film. Yeah, I'm also like I missed that film. I missed that film. One battle after another. One battle after another. I'm a very big fan, but how DiCaprio did humor in that film, being a star, how he did that character, that's like, and the performances scenes. And I like this Todarum, that high moments was there in the Todarum jump was a moment. That was every Lal Sir fan has that. Logo is also favorite film. Missed it. Now only come to remember. Loka. Suddenly we don't remember. Yeah, suddenly who's your favorite director and we go blank. You can take some time and Logo was a totally different experience, but that flashback scene, how Kalyani revealed that teeth thing. Yeah, Loka was a theatrical experience. That theatrically it was like super. Those sequences were marvelous. F1 also நல்ல ஒரு theater. F1. Sin is also there. This is right. Sinners, yeah, Sinners were good. சார் லோக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அதுவுமே இவ்வளோ பெருசாக பூமாயி வெடிக்குமா அப்படின்றது தெரியாது. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி தான் அவங்களும் ஒரு படம் எடுத்திருந்தாங்க. பட் ஆல் ஓவர் இந்தியா, ஏன்னா லோக்காவோட சாப்டர் 2 எப்போ வருன்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க்குக்கே எல்லாரும் போயிட்டாங்க. தியேட்டருக்கெல்லாமே எனக்கு தெரிஞ்ச 300+ crores கலெக்ட் பண்ண ஒரு படம். First time from Hollywood. Me and Dominic, we both worked in Wipro. I still remember I was working in cabin. Dominic came towards me and he wanted to see the son of Satyan Digat. Okay. So he was my Wipro mate, and we both were software engineers in Wipro. So I remember Dominic walking in and coming to me. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டர்ன்ட். So எப்படி சார் எப்போ தோணும் ஓகே லெட்ஸ் மேக் ஃபிலிம், நான் இந்த வேலைக்கே நான் வரல, என்னோட வேலை இவர்தான் நீங்கள் மணிரத்னம் சார் எல்லாம் பண்ணியிருக்கு. அதான் அப்பா வந்து I still wonder how Appa, like, we know that we keep watching Appa films. We have VHS cassettes of Naudikata. We keep watching that comfort. The comfort watch is much underestimated term. It needs how Srinivasan uncle, I treat him like one of the biggest writers in Malayalam. Just that he the subtle things are very important to pull off.
I find it much more than all the melodrama, all the big loud noise. So, but for me, the aesthetic quality, that's how Sir impressed us. Like how Mani Sir did. The quality writing meets aesthetic value, plus good music. So it's a mix of art, right? All the music, writing. So that packaging, that's for me, it was my inspiration. Mani Sir films, for both Anup and me. Then he came after that. So there's a, okay, we want to make such films. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி எல்லாரும் காட்டுறாங்களா? அப்படி இல்லை. கேள்வி என்கிட்ட கேட்டுறாதீங்க, சீனியர்னு சொல்லுவீங்கல்ல. அதில் அது நம்ம ஜெனரேஷனில் இருக்குன்னா நிறைய டைரக்டர்ஸும் ஃபில்ம் மேக்கர்ஸும் எல்லாருமே அவரோட ஃபேன் தான். அது அப்படி தான். ஆனால் காமனாக இவருக்கு மணி சார்ன்றதை நானும் அதான் சொல்லுவேன். உங்கள் மைண்டில் என்ன? நானும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகும்போதே எனக்கு தெரியும் ஃபில்ம் மேக்கர் ஆகணும். ஏன்னா நாயகன் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் 15-16 அப்போது இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லி அந்த படத்தை திருப்பி எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்லேருந்து வெளியே வந்தப்போ ரொம்ப ஷுவராக இருந்தேன் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணணும், அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ many years later he is also saying the same thing. Sir taught us how to propose like a gentleman. அவரே சர்காஸ்டிக்லி சொல்ல இருக்கு. அவர் வந்து தமிழில் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணுறது. அதான அது நிஜம் தான். அதில் ஒரு விஷுவல் லாங்குவேஜில் எல்லாத்துக்குமே ஒரு வேற ஸ்டாண்டர்ட். Vinith was highly inspired from yes. I'm very sure. Vinith sir Kalamkaval was like, so I feel VTV vibes in that. Yeah. Very inspired like So I'm sure Vinith might have தெரியாதுங்களா வேல்யூ. இதெல்லாம் என் மைண்டில் என்ன ஓடுது சார்? இன்னும் கேர்ஃபுல்லாக அடுத்தது. ஸோ 2026 என்ன சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஃபிலிம் மேக்கராக? இல்லை மலையாளம் இந்த மாதிரியான ஜானர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும்ன்றது எதிர்பார்க்கும். ஏன்னா ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம்ஸும் உங்ககிட்டேருந்து வருது, மலையாளத்துலேருந்து வருது. அதே நேரத்தில் ஒரு பேன் இண்டியன் மூவிஸ் லைக் லோக்கா மாதிரியான ஒரு சில படங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் நிறைய பண்ணுறீங்க. பட் டச் பண்ணாத ஒரு ஜானர் 2026 வந்தாவோ இல்லை 2026 சினிமாவில் நான் இந்த ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் டச் பண்ணாத ஜானர்ன்றது நம்மளால் சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்கும். இங்கே இன்னும் ஸ்பெஷலி நிறைய கதைகள், வித்தியாசமான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப பேசிக்காக ராவான எமோஷன்ஸ், ரொம்ப ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. சின்ன ஊர்லேருந்து கதைகள் வெளியே வருது. ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தங்க ஈஸியாக ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஒரு சின்ன பாதை தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கதை நம்மளால் அங்கே யோசிக்கவே முடியாது. இங்கே மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நிறைய கதைகள் இங்கேருந்து வருது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ தமிழ்லேயும் லாஸ்ட் இயர் ஐ திங்க் வீவ் ஹேட் சம் குட் ஃபிலிம்ஸ். த ப்ரீவியஸ் இயர் லப்பர் பந்து சில படங்கள்லாம் இட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக் கார்டில் கண்டிப்பாக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜானராக தான் இருந்துச்சு. ஸோ அது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, நிறைய வந்துகிட்டே இருக்கும். as long as the thoughts are alive and writing keeps going. நம்ம பேசுறது தான் ஐ திங்க் as far as OTT dependency, தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வரணும், நிறைய அந்த மாதிரி சேஞ்சஸ் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மைண்டில் இருக்கிற அந்த லுக்கிங் ஃபார்வர்ட் டு 2026 far as films are concerned. And I think more science fiction is coming from Malayalam this year. I was also about to say that. Yes, we are looking forward to that. And உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா இல்லை, we are always shy with aliens and sci-fi in Malayalam. But if it comes from Hollywood, we will clap it. But if you make a domestic alien film or a sci-fi film, it will be like, இந்த மாதிரி நடக்குமா நம்ம ஊரில்? Like the alien should only land in New York. அது மாற்றிட்டு கொச்சியிலும் வரலாம். There are some films coming. There are a couple of films coming which I'm looking forward, because it's a new space, new area, and how Malu's take science fiction will be a new take on the stuff. That's I'm looking forward to that. Gaganajari happened here, and other projects are coming on the way. Vala is coming, and Pluto is coming. There's my friend Jithin K. He's also planning something like that. There are films coming, I think. I remember there was a roundtable I had in 2023. So the same question was asked. So my answer was like, I hope we get super hits without superstar. And next year, Manjumal Voice came, Prayamilu came, so I was like, wow. So the same thing I hope. But I hope we get a spectrum of good films, like good superstar films, good big scale films like Loka, and good films like small films like Ponman. So I hope it repeats. And Atam was an example for this. So Atam won National Award, by the way. Yeah. And waiting for more films. He's a good actor. He acted in my film. He's a good actor also. Director. எந்த படத்துல வந்துச்சு? My film also. பாலன்லையா சார்? Yeah, Balan. Atam director. சார் பாலன் என்ன
சின்னதாக சொல்லலாமா? Like the title, it's about a boy and his mother, yeah. அவ்வளோதானா? அவ்வளோதான். It's a journey, it's a... யாராவது கேமியா இருக்காங்க ஒரு எப்படி சார் என்னதான் நடக்குது? So we have a set of very great technicians who have worked with me in Manjumal and repeating almost the same crew, and those are my stars. இங்கே அவ்வளோதானான்னு சொல்லவே முடியாது, அவ்வளோதானான்னு கேட்கவே முடியாது சார் நிறைய எனக்கு விஷயம் இருக்கும். சாரி டு மென்ஷன், எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னென்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் நாளைக்கு ஒரு படம் எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே முடியாது. டைரக்ட் பண்ணுவீங்க, பார்த்தா திடீர்னு அவரோட படத்தில் நீங்கள் சினிமோட்டோகிராஃபி பண்ணுவீங்க, கௌதம் சாரோட படத்தில் நீங்கள் ஆர்ட் டைரக்டராக இருப்பீங்க, என்னென்னமோ நடக்குது. எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிஷ் பொன்மேன் பண்ணார், டைசரால் திடீர்னு பார்த்தா ஆர்ட் டைரக்டராக பிரம்மயுகம். பிரம்மயுகம் இப்போது அவரோட அதே டைரக்டரோட டைசராவோட ஆர்ட் டைரக்ஷன் இருக்காரு. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் டைரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமும் ஹி இஸ் பேக் டு ஆர்ட் டைரக்டர். இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்குது. நீங்கள் தான் சொன்னேன் சானுஜோன் ஒர்க் நமக்கு இது சர்ப்ரைசிங்கே கிடையாது. லைக் ஸ்ரீனிவாசன் சார் இஸ் அ கிரேட்டஸ்ட் ரைட்டர், இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆக்டர். ஸோ வி சி திஸ் ரோல் சேஞ்சிங் அண்ட் ஷிஃப்டிங் ஷேப்ஸ், லைக் இட் இஸ் வெரி நேச்சுரல் ஹியர். அதே மாதிரி உங்களோட டிஓபி கூட ப்ரொடியூசர்ல அவர் ப்ரொடியூசர் யா இஸ் அ ப்ரொடியூசர், இஸ் அ டைரக்டர், இஸ் அ சினிமாட்டோகிராஃபர். எனக்கு இது ப்ரெடிக்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ பீயிங் இன் ஃபில்ம் தான். எனக்கும் அந்த ஒரு ஆக்ட் அன்வர் ரஷீதோடைய செட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஃபஹத் நடிக்கிறத நான் பார்க்கணும். அது உண்மையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த வே ஒவ்வொரு ஷாட்டும் அவங்க பிளான் பண்ண ஒரு ஸ்டைலும், ஒரு டேக் முன்னாடியும் ஒரு ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸு, வேறு மாதிரி ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் அ வேர்ல்ட் தட் ஐ வாண்டட் டு see and witness. ஸோ இட் இஸ் பீயிங் இன் ஃபில்ம் தான். அப்படி தான் என்னுடைய அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் நான் பார்த்தேன். ஸோ டு கான்ட்ரிபியூட் இன் சம் வே அண்ட் டு பி இன் ஃபில்ம். அதான். வாட்ஸ் நெக்ஸ்ட் சார்? ரைட்டிங் இஸ் கோயிங் ஆன். ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். I'll be starting on that very soon. சூப்பர் சார். அந்த லவ் ஸ்டோரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். துருவ நட்சத்திரம் சார், அதுவும் பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு. I would love to make a film with Nivin. So I like that combo. Again? So this we happened, we thought of... Sir, he also turned to actor. Yeah. Ganapati, he acted in my... Ganapati, brother, ivarume Sathyan sir's film. Oh, okay. So I was there as a kid shooting Vinodayatra. So I know Sathyan sir from that time. I want to make a film with Nivin and Aju and Altaf. Altaf Salim. So we want to make a light entertainer. It's much like we just want to shoot the film. The comfort is, it's very addictive. How Nivin makes us happy in a set. And Aju Varghese, I've seen him evolving as an actor. Like it's how the 15 years experience, how they made it to the craft. The rendu peru Nivin Aju vandu they for me Aju is moving to that Nedumudi Venu zone. He explored him to a next level, and that's by osmosis. So I'm very curious to work with Aju and Nivin, and I like how Altaf works. So I want to co-write a film with Altaf. So maybe we all will sit together and think of a film. I have got a gap in between. After pitching to Mammootty, we have got a gap. So in between that time, I tried to develop a screenplay, and it's moving forward. I cannot reveal the details, but it's moving forward. Own story, sir. I'm just finishing up Balan, but I want to shoot a film next year. I don't want to sit, so I'll be planning something. ஹிந்தில ஒரு படம் பண்றதா இருந்துச்சு, தமிழ்ல நிறைய ஆக்டர்ஸ் நீங்க மீட் பண்ணிருந்தீங்க. அதெல்லாம் so Hindi writing நடக்குது, like the paperwork and the script work both is happening. Tamil I really want to do, but I haven't landed on the subject yet. But yeah. ஓகே. நிறைய லாங்குவேஜஸில் வந்து இப்போது நிறைய டேரக்டர்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் மஞ்சுமல் பாய்ஸ் ஹிந்தியில் உங்களுக்கு படம் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு அது எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கன்னடா மட்டும்தான் நீங்கள் ஒன்று பண்ணிடலான்னு பார்க்குறேன். பண்ணி முடிச்சிடலாம். ஒரு ஆஃபர் இருக்குது கன்னடாவில் ஒரு பெரிய ஸ்டார் வச்சு பண்ணுறதுக்கு. ஒரு ஐடியாவாக ஒன்று சொல்லியிருக்கேன். ஐ வாண்ட் ஒர்க் இன் ஆல் லாங்குவேஜஸ் ஆக்சுவலி. மலையாளம் ஆல்வேஸ் வாண்ட் டு பி அண்ட் வாண்ட் மேக் மோர் ஃபிலிம்ஸ் ஹியர். தெலுங்குவில் பண்ணியிருக்கேன், அங்கேருந்தும் 2-3 விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் கன்னடாவில் நீங்கள் கேட்டிருந்தாலும் சொல்கிறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரோடு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேபி I'll take that forward. நீங்கள் 4 லாங்குவேஜ் பண்ணனால கேட்குறேன், இங்கே லாங்குவேஜ் தான் மாறுதா இல்லை ஃபிலிம் லாங்குவேஜாக மாறுதா? நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜ் போய் ஒர்க் பண்ணும்போது ஃபிலிம் லாங்குவேஜ் மாறாது. நான் பண்ணும்போது மாறல எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்கள் சார்ன்ற. ஓகே. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் அதுதான் பிரச்சனை கூட.
இந்த படத்துலேயே கொஞ்சம் எனக்காக நான் ஒரு ஃபேனாக அவர் கூட சில விஷயங்கள் நான் எனக்காக நான் பண்ணிக்கிட்டேன், அதெல்லாம் தேவையில்லையோ அப்படின்னு எனக்கு அப்புறமா படம் பார்க்கும்போது தோணுச்சு. பட் ஓகே, எனக்காக பண்ணிக்கிட்டேன், ஐம் ஹாப்பின்ற மாதிரி நான். ஸோ தட் சம்டைம்ஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆல்சோ மை ஃபிலிம் லாங்குவேஜ். நீங்கள் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டீங்கல்ல, நீங்கள் பாலன் சொன்னீங்க, ஹிந்தி ப்ராஜெக்ட் நடிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, I just finished a film, அது லாஸ்ட் இயர் நடித்தது, சாக்கோச்சன் ஃபிலிம், ரதீஷ் பொதுவால் டைரக்டர். He has a lot of fans in Instagram, Chidu fans. A lot of girls are following him. He has, not as much as... Yeah, Fahad used to tell me, like, he was shooting trans, and Fahad, one day I remember Fahad, we did a shot with Sir. He did a jump. He's an actor. I mean. So அவர் வந்து I still remember Fahad was, he came back with like super நடிச்சிருக்கீங்க அவர். We did a shot and he was like, we all were wow watching him. So I hope he acts a bit more. அவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டனால தான் நான் நடிக்க வந்தேன். அன்வர் ரஷீத் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணி என்ன ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை உங்கள் இன்டர்வியூஸில் நீங்கள் பேசுகிறது எனக்கு இந்த கை யூஸ் பண்ணுறது அதே மாதிரி தான் என் மைண்டில் இந்த கேரக்டர் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஃபஹதும் பேசினார். அதனால தான் நான் வந்தேன். இல்லை நான் உள்ளே வந்திருக்கவே மாட்டேன். அது ஒரு 2-3 years. இப்போ எப்படி இருக்கு அந்த ஜேர்னி, டேரக்டர் டர்ன்ட் ஆக்டர்? See, obviously a door opened and அந்த எனர்ஜி I don't want to push away. It also helped me a lot. அதனால் அது வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து எனக்கு அது பிடிக்கல நான் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டேன். பட் somehow I didn't come to be an actor, so I don't wake up thinking இன்றைக்கி நம்ம என்ன படம் நடிக்க போகிறோம் அப்படின்ற என் மைண்டில் இல்லை. அண்ட் somewhere at the end of the day ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ I'm back to writing and I'm hopefully going to direct very soon again. So ஆக்டர் அடுத்தடுத்த படங்கள் இருக்கு இல்லை, நிறைய ஆஃபர்ஸ் வருது. பட் இப்போ எதுவுமே நான் சைன் பண்ணல, எதுவுமே வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எண்டா இல்லை சும்மா இப்போதைக்கு நான் அந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஸ்டார்ல ஏதாவது படம் சொல்கிறதுக்கு நடிக்க வைப்போம். அது அந்த அளவுக்குலாம் இல்லை. He has a aura, screen aura, like when he acts. No, I'm straight away saying I'm not pitching here because I don't, but any of these guys call me, I like. செலக்டடா? Yeah, 100%, yeah. ஃபைனல் கொஸ்டின், ஏன் சினிமா? എനിക്ക് തോന്നുന്നു മെയിൻ ഡ്രൈവിംഗ് ഫോഴ്സ് എന്ന് പറഞ്ഞാൽ அந்த ഹൈ தான் நினைக்கிறேன், creative high தான். I'm a nepo kid, so I can't say anything. No, there are number of directors here, but only we can count by almost ஒரு 25-26 வரைக்கும் அவங்க அப்பாவோட ஷூட் கூட போனதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. So yeah, but அதனோட ஆக்சுவலாக இன்னர் கால் தான். I saw a proper shoot at the age of 25. So imagine, like, my father being a big director, ஒரு ஷூட் பார்த்ததே like வாழ்க்கையோட it's a important age now. And I worked for 10 more years as an assistant director. So all my Wipro friends, and they were having huge houses in US. All my juniors were having big cars. But I was having when I look back, it was actually a... So that call matters. That call is cinema. பட் ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? அது இது அப்பா வழி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி obviously அது ஒரு பேரியராக இருக்கு. it's all see everyone see if ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் வந்து ஆட்டோ ஓடிச்சா யாருக்கும் பிரச்சனை இல்லை. If a doctor's son is a doctor, nobody... I think cinema is something people are very jealous about. There is a thing, அதாவது இவர் அப்பா டைரக்டரானா ஒரு சில இது இருக்கு, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அடிஷனலி. பட் தி திங் இஸ் இங்க நிறைய பெரிய டைரக்டர்ஸ் இருக்கு, நிறைய ஆக்டர்ஸ் இருக்கு. ஆனா அவரோட சில்ட்ரனை பார்த்தா அதில் எத்தனை பேர் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக டைரக்டர் இருக்கு? Fahad Fasil doesn't act. He is an nepo kid. What if Dulquer... See, it's all about one... I say it like we get 5 minutes in front of a star. Appavoda payanala, I could meet Fahad and I could meet Nivin and sit for 5 minutes. They don't care about anything. They don't care that I'm... They just look for the story. They judge us in that 5 minutes. So it's just us. I'm so... see, I know that right from paper, I'm very clear about all the steps till screen. How in PXD or how the DPXD A2C format works, right from my paper. I know, I've learned that technique in 10 years. I know how to write. I know how to write Malayalam. So I'm very proud of that skill set I've achieved in 10 years, which is basically 25 to 35, the important phase of my life. So it's apart from that, it's a well-earned thing. I'm proud about it. Now, when I look back, it's very scary. Like, from where I got that courage to value 10 வருஷம். I got married in between. I had a kid. So, but there's a hope that, okay, something good is going to happen. Just trust this process. Be calm. சார், அது ஹோப் எனக்கு இருக்குது.
ஆனால் நான் அப்படியே உட்காந்துட்டே ஹோப்னு நினச்சா நடக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஃப்ரம் 25 to 35 is the most முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொன்னீங்க. ஆல்ரெடி See, imagine when I wasted my 5 years. Patience. Actually, என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஷூட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் மை வைஃப் வாஸ் பிரெக்னென்ட். படம் ரிலீஸ் பண்ணும்போது ஐ காட் அ ஸ்கூல் பேக் ஃபார் மை கிட். இமேஜின் ஷூட்டிங்க்கு வந்து வைஃப் பிரெக்னென்ட் இருந்தது. அந்த டைம் எடுத்து. So it took 3.5 years to finish that film. From the day of starting the shoot. Actually, when Pachi got released, I had my kangaroo kit, my என்னோட பையனோட ஸ்கூல் பேக் இருந்தது என்கிட்ட. But when I was saying action for my first shot, he wasn't even born in this world. But another side is there. When you compare it with Sarvam Maya, it is totally Yeah, Sarvam Maya, I met Nivin after all the fight. We had a casual talk. I said, this is the news, this is the pattern, this is the thing, and I narrated for 2 hours. He said, Almikalama. In 10 years, we started the shoot. 10 days. 10 days. Sorry, in 10 days. So totally different scenario. And in 6 months, the film is released. So, எல்லாமே சினிமா அப்படிதான் எல்லாமே நாயகன் பார்த்துட்டு எனக்கு அந்த விஷுவல் இமேஜரி எது படித்தாலும் ஒரு விஷுவல் இமேஜரி ஓப்பன் ஆச்சு. நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஒரு விஷுவலாக தான் அந்த புக்ஸ் எல்லாமே நான் அப்ரோச் பண்ணேன். படிக்கும்போதே எனக்கு ஒரு விஷுவல் ஓப்பன் அப் ஆகும். பேசும்போது ஒரு விஷுவல் இமேஜரி இருந்துச்சு. எழுத ஆரம்பித்தேன், சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பித்தேன். அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து யார்ட்டையாவது ஒர்க் பண்ணி கற்றுக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 3 years ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கணுமா, அந்த டைம் நீங்கள் சொன்னீங்களா 5 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு. அந்த டைம் அப்போ யோசிக்க எனக்கு ஒரு 21 ஒரு 17 ஸ்கூல் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 21லேருந்து வெளியே வரும்போது இன்னொரு 3 years நம்ம இதுக்குள்ளே போகலாமா, இல்லை யார்ட்டையாவது ஒர்க் பண்ணி கற்றுக்கலாமா. அண்ட் நோபடி இஸ் கனெக்டட் வித் சினிமா அட் ஹோம். லைக் ஐம் நாட் சேயிங் தட்ஸ் an advantage or disadvantage, but nobody is connected with cinema. என்ன பண்ண அண்ட் they didn't put a stop to it also. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இதுக்குள்ளே தான் போகிறேன், அடுத்து என்ன எப்படி இது இன்ஸ்டியூட் போய் சேரணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யார்ட்டையாவது ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது எனக்கு ஒரு 2 years ஆச்சு. நான் போய் மின்சார கனவு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 years ஆச்சு. ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன், அது ஒரு 1 full year ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 years நிறைய பேரை மீட் பண்ணி கதை சொல்லி ஒரு 3-4 கதைகள் எழுதி நான் காக்க தான் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் மாதவனம் தற்செயலாக மீட் பண்ணப்போ மின்னலையோட ஐடியா பேசுகிறப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஆனால் ஐ கெப்ட் த்ரூ இட் பிகாஸ் தட் வாஸ் மை காலிங். ஐ ஃபெல்ட் மோஸ்ட் அட் பீஸ் ஒன்லி வித் தட். ஒரு டெஸ்க்குக்கு பின்னால் உட்காந்து ஒரு வேலை என்னால் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரில. என்னோடய ரைட்டிங் ப்ராசஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஐ ட்ராவல் டு ரைட். ரொம்ப தனிமையாக எங்கேயாவது யோசித்து உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் வந்து ஒரு பஸ்லிங்கான ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து எழுதுவேன். அந்த ஒரு ஆம்பியன்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் சம்திங் தட் வாஸ் ஹேப்பனிங் டு மீ. And I found myself to be at peace when I was thinking of making films and when I'm making films. In spite of things going really wrong, things going south, things not working out the way you wanted to, I still இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறதே அதுக்கு ஒரு ரீசன். நான் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டப்போ நான் சொன்னேன் நம்ம படம் ஒரு ஆவரேஜாக தானே போச்சு, இதெல்லாம் பெரிய படங்கள் இதெல்லாமே. he had a bigger list of directors also today. I said எதுக்கு கிருஷ்ணா நீங்கள் நம்ம You're Gautham Menon. Then I thought of it. I just thought that I have an experience of 20 films. Dominic is my 20th film. So why am I thinking twice about it? I want to be in films. And there'll be an opportunity to meet a few directors also. So for me, that keeps me alive. That's what keeps me alive. My cinema, I got exposed to cinema like at a very young age because my father was associate director TV Chandran for a long time. Then, so I got exposed to movies like very good films like Pondamada, Danny, and so at a very young age. So, but I never thought like Sir said, like I have thought everything is very visual to me. Like every story I read and everything, but I didn't know film was the medium to put it out. And I went to college. Within first semester, I got thrown out of college because I never attended class. I knew like sir, this is not my thing. I didn't edukku and the course and the college I don't know. I made all those stupid decisions. So I got thrown out of college and I had nothing to do. And my father like, so you have nothing to do, just go to Jared sir. He's starting a film. So I went to him and I started as an AD. And like just because I didn't know anything, even I had because I had that privilege and because my father worked with Jaira, so I had that access. So that I'm privileged of. Like so I started working as an AD when I was 18 or 19 or something like that. It slowly cultivated in me. Okay, this is good. This is what as my father has been doing. This is what everyone around me was doing. I never cared about it
all this long. Now I slowly started giving it attention. That's how it happened to me. But yeah, the exposure came very early on, but my interest started after I was 20 or something like that. ரொம்ப ரொம்ப நன்றி. மலையாளத்தில் எப்படி சொல்லணும்னு தெரில. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டூ. கேட்டோடனே உங்களுடைய ஓகே அப்படின்னு சொன்ன அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்படி ஒன்று பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டூயிங் ஏ மலையாளம் டிரெக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஊர் புதுசு, இந்த மொழி புதுசு, இங்கே இருக்கிற டேரக்டர்ஸ் எனக்கு ஜிவிஎம் சார் சிதம்பரம் அவங்க 2 பேர் மட்டும்தான் தெரியும். எப்படி வந்து இதை பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி எனக்கு 26 இந்த மாதிரி 27 அடுத்தடுத்து இயர் பண்ணணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சினிமா பற்றி, இங்கே இருக்கிற கல்ச்சரல், இங்கே இருக்கிற லாஜிஸ்டிக் டிஃபிகல்ட்டிஸ், ஒரு படம் உருவாகிறதுக்கு என்னென்ன நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன அதே டேக் அவே தான் எனக்கும் சார் ஒன்று சொன்னார். ஸோ அதுதான் எனக்கும் ஒரு பெரிய டேக் அவேவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா ஈச் ஒன்? Thank you for giving us an opportunity. Yes. Same thing. And we love Tamil cinema. Super sir. Thank you so much. Thank you. 25 years, 20 plus states, one name, Naturals. Advanced Grow Hair and Glow Skin Clinic. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை